मे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोः वाय्वादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम्. எல்லாருக்கும் நமஸ்தே. இப்ப நம்ம ஆரண்ய காண்டம்ல வர நாமாக்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்னும் ஒரு பாதி பார்த்திருக்கோம், இன்னொரு பாதி நாமாக்கள் இந்த செஷன்ல பார்த்துடலாம். முதல்ல இது வரைக்கும் படிச்சிருக்கிற நாமாக்களை ஒரு வாட்டி பாடிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். दंडका वन जन पावन राम दुष्ट विराध विनाशन राम शरभंग सुतीक्ष्णार्चित राम अगस्त्यानुग्रह वर्धित राम गृध्राधिप संसेवित राम पंचवटी तट सुस्थित राम शूर्पणकार्ति विधायक राम. இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இனி அடுத்த நாம खरदूषण मुख सूदक राम. खरदूषण मुख सूदक राम. பஞ்சவட்டியில சீதாராமாள் லக்ஷ்மணாள் வாசம் பண்ணிட்டு இருந்தா. அப்ப நம்ம பார்த்தோம், சூர்பனக அப்படிங்கிற ஒரு ராட்சசி, ராவணனுடைய தங்கை அங்க வந்து வாலாட்டினா. ராமர் மேல மிகுந்த காதல் கொண்டா, மோகம் கொண்டா. காதல்னு சொல்லக்கூடாது, மோகம் கொண்டா. மத்தவாளோட ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ பார்க்கலாமா, பார்த்தா பயங்கரமா சீதம்மாவை அட்டாக் பண்ண போனா. அப்போ லக்ஷ்மணர் அவளுடைய மூக்க அறுத்தர், மூக்கு காதெல்லாம் அறுத்தர். ரத்தம் பீச்சிட அவ தண்டகாவனத்துக்குள்ளார ஓடினா. போய் அங்க ஜனஸ்தானம் அப்படின்னு ஒரு போர்ஷன், அங்க நிறைய ராட்சசால் தான் வாசம் பண்ற இடம். அது அவ ஒரு கம்யூனிட்டியா வாழ்ந்துட்டு இருக்கா. யாரையும் அவ உள்ள விடுறது இல்ல. அவளுடைய கல்ச்சர் அது. எந்த நல்ல விஷயமும் பண்ண மாட்டா. எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது, அங்க இருக்கிற இடத்தையே நாசம் பண்றதுதான் அவளுடைய வேலை. முனிவர்களை ரிஷிகளெல்லாம் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவா. யார வேணாலும் அடிப்பா. யாருக்கும் பயம் கிடையாது. பாவ புண்ணியத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டா. பாவம் செய்யறதுக்கு ஒரு நாளும் பயப்பட மாட்டா. யார வேணாலும் துவம்சம் பண்ணுவா, கொலை பண்ணுவா. எத்தனையோ ரிஷிகளை முனிவர்களை சர்வசாதாரணமா விளையாட்டா கொலை பண்ணியிருக்கா. அவளுடைய யஜ்யங்கள்லாம் நிறைய கஷ்டப்படுத்தி இருக்கா. ஒரு ராட்சசனும் ரொம்ப ரொம்ப மோசமானவன். தர்மம்னா அவளுக்கெல்லாம் பேச்சுக்கு கூட கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு கம்யூனிட்டியில இருக்கா. அங்க கரண் தூஷணன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர். அது அவ இந்த சூர்பனகாவோட அண்ணாக்கள். அவ கிட்ட போய் சொல்றா, கரண் கிட்ட போய் சொல்றா, ஃபர்ஸ்ட் உனக்கெல்லாம் கொஞ்சமாவது ஒரு சூடு சொரணன்னு இருக்கணும், அப்படி இப்படின்னு கத்துறா. எதுக்கு கத்துற, என்ன ஆச்சு இப்போ அப்படின்னு. ரெண்டு பயலுக வந்திருக்கானுங்க அயோத்தியாலேருந்து. ராமன் லக்ஷ்மணனா, ஒய்ஃபு சீதாவா. கையில அம்பெல்லாம் வச்சுட்டு இருக்கானுங்க, நிறைய இதெல்லாம் வச்சுட்டு இருக்கானுங்க, வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கானுங்க, ஆயுதங்களை தாங்கின்னு வந்திருக்கானுங்க. குடில் போட்டுன்னு தங்கின்னு இருக்கா. அவளால் தான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. நீ எல்லாம் ஒரு ஆளா? நீ போய் அவளை, உன் தங்கைய இப்படி பண்ணியிருக்கா, நீ அவளை போய் சும்மா விடுவியா? எனக்கு எப்படியாவது அவளை எல்லாம் கொலை பண்ணி ஆகணும். அந்த சீதையோட ரத்தத்தை நான் குடிச்சாகணும் அப்படிங்கிறா. அப்படியா, இந்த வரேன் பாருன்னு சொல்லிட்டு 14 ராட்சசர்களை, ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள் அவளோட டீம்லயே, அந்த 14 பேரை கரண் அனுப்புறான். அனுப்பினோன்னு அங்க நேரா அவ சூர்பனகையும் கூட போறா, யாருன்னு காமிச்சு தரத்துக்காக. அங்க போறா. அந்த குடில் வாசல்ல ராமர் அம்ப வச்சு நின்றுட்டு இருக்கார். பின்னாடி குடிலோட வாசல்ல உட்காந்து லக்ஷ்மணரும் சீதாமாவும் பேசிட்டு இருக்கா. வந்தோடனே ராமர் கையில அப்படி வில்ல வச்சு நிக்கிறார். ஃபர்ஸ்ட் வில்ல அப்படி ஓங்கி பிடிக்கிறாரு. இவ வரதை பார்த்துட்டு பேசுறார். ஃபர்ஸ்ட், நீங்கெல்லாம் யாருப்பா, எதுக்காக எங்களை தொந்தரவு பண்றேன்? நாங்க குடில அமைச்சுட்டு நாங்க காய்கனிகளை சாப்பிட்டுட்டு இங்க வனவாசம் பண்றதுக்காக வந்திருக்கோம். நாங்க யாரு வம்புக்கும் போறது கிடையாது. நீங்க எதுக்காக எங்களை தொந்தரவு பண்றேன்? என்ன விஷயம்? இப்ப நீ ஒழுங்கு மரியாதையா வாபஸ் போயிடுங்க, இல்லாட்டினா உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாரு.
அதான் தர்ம சம்ரக்ஷகர்னா இந்த மாதிரி யாரு இருக்க முடியும்? எல்லா இடத்துலயும் ஒரு தர்மம் வந்தோன்னே என்னன்னே கேள்வி கேட்காம கொலை பண்றது கிடையாது ராமர் வந்து. அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார், திருந்தறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார், யோசிக்கிறதுக்கு. எல்லாருமே அவசரத்துல ஏதோ தவறு செய்வோம். ஆனா வந்து அந்த ஒரு 2 நிமிஷம் கொடுக்கும்போது அதுல யோசிச்சு நம்மளுடைய மனம் அடங்கும், நம்மளுடைய சொற்கள் பண்படும், சரியான படிக்கு வாயிலிருந்து வார்த்தைகள்லாம் விழும் இல்லையா? நம்ம கோவத்துல ஏதாவது பண்ணணும், காரியம் பண்ணணும்னு போனா கூட அதே மாதிரி ராமர் வந்து அவளுக்கு டைம் கொடுக்குறாரு யோசிக்கிறதுக்கு. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கு, சரியாதான் பண்றேன்னு யோசிச்சு பண்ணுங்க. அவனுங்க கேட்கவே இல்லை. கையில இருக்கிற சூலத்தை விட்டெறிஞ்சானுங்க. ராமருடைய 14 ஏரோ ஒரே ஷாட் அடிச்சார். 14 பேரும் ரத்த வெள்ளம். சூர்பனக்க பார்த்தா திரும்ப போய் கரண் கிட்ட சொன்னான், கரண் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? இவாள்லாம் ஒரு ஆளா? எறும்பு அனுப்புறா போல ஆள் அனுப்பிச்சிருக்க, இதெல்லாம் போராது. அவனுங்க பயங்கரமான ஆளுங்க, நீங்க வந்து பெரிய டீம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே கரண்க்கு புரியுது. 14 பேரை வந்து ஒரே ஷாட்ல அடிச்சிருக்கானே, இவன் சாமானியன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆர்மி 14,000 ராட்சசர்கள். அவளோட டீம் லீடு வந்து திரிஷிரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன். அப்புறம் வந்து அவன் தூஷணன், இவனோட இன்னொரு ஒரு அண்ணா, சூர்பனகையோட அண்ணா கரண், தூஷணன், திரிஷிரன். இவாளுடைய வதம் வந்து ரொம்ப எலாபரேட் டிஸ்கிரிப்ஷனா இருக்கு. இவாளோட பேட்டில் வந்து பயங்கரமா இருக்கு. இவாள்லாம் கூட்டின்னு பெரிய ரதம் அதெல்லாம் எடுத்துட்டு நிறைய ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு கிளம்பி எல்லாம் வாருக்கு போறா. அங்கேருந்து இவாள்லாம் வரத பாக்குறான். ராமர் பார்த்துட்டு சொல்றார், லக்ஷ்மணா நீ இந்த ஃபைட்ல வர வேண்டாம், சீதாமாவோட ரக்ஷணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நீ வந்து ஒரு நல்ல ஒரு குகைக்கு கூட்டின்னு போய் எங்க வாசல்லாம் வந்து மூடி இருக்குமோ, உங்களுடைய நீங்க வெளியில தெரியாம இருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு குகைக்கு அழிச்சுன்னு போய் நீ சீதாமாவோட காவலுக்கு இரு. ஏன்னா சீத்தையை அட்டாக் பண்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இவாள நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு அங்க. இன்னொன்னு எல்லாம் வரானுங்க. வந்து ஃபர்ஸ்ட் 14,000 ராட்சசர்களை முன்னாடி அனுப்புறான் கரண். அமிச்சோன கையில வில்ல எடுத்து இப்படி நடுவோட புடிச்சு 2 சைட்லயும் அம்புரா துணி. இந்த ரைட் ஹேண்ட்ல தனுஷ புடிச்சுக்கிறார், ரைட் ஹேண்டால லெஃப்ட் ஹேண்டால ஆரோஸ் எடுத்து போடுறார், லெஃப்ட் ஹேண்டால தனுஷ புடிச்சுக்கிறார், ரைட் ஹேண்டால ஆரோஸ் எடுத்து போடுறார். அவர் கையிலேருந்து இப்படி எத்தனை ஆரோ போறதோ அது பல மடங்கு மல்டிப்ளை ஆகுது. அவளை போய் ஹிட் பண்ணும்போது இன்னும் பல மடங்கா இருக்கு. இவாள்லாம் நினைச்சுட்டு இருக்கா, தேவர்கள்லாம் பார்த்துட்டு அவளுக்குலாம் ரொம்ப கவலை ஆயிடுது. ஐயோ என்னடா அது, தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும்னு இவர் போனா இவருக்கு யாருமே சப்போர்ட்டா இல்லையே, இவர் ஒத்தல் ஆளா நின்றுட்டு இருக்காரு. 14,000 ராட்சசர்களும் பயங்கரமானவா, ஒத்தொத்தனும் சும்மா எறும்பு மாதிரி நினைச்சுக்க கூடாது. நம்ம 14,000 எறும்பு புத்துல இருந்து வர எறும்பு கிடையாது. ஒத்தவாளும் ஒரு லயன், ஒரு மலை, ஒரு அவ்வளோ பவர்ஃபுல். ஒத்தொத்தனும் பயங்கரமா இருக்கானுங்க, பாக்குறதுக்கும் பயங்கரமா இருக்கானுங்க. செம யோசிக்கவே மாட்டானுங்க தப்பு செய்யறதுக்கு முன்னாடி. இவாள் இப்படி அடிக்கலாமா அப்படிங்கிற தாட்டே இல்லாம அடிச்சு கொன்னு துவம்சம் பண்ணக்கூடியவனுங்க ஒத்தவனும். அப்பேற்பட்ட ராட்சசர்களுக்கு நடுவுல ராமர் தனியா நின்று போர் பண்ணணுமேன்னு கொஞ்சம் கவலையா இருது எல்லாருக்குமே. முனிவர்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருது. ஆனா ராமரோ எப்படி இருக்கார், நடுவுல கைய வச்சுன்னு அவர் போடுற ஸ்பீட்ல எப்படி நம்ம வந்து ஃபேன் எல்லாம் கிடுகிடு கொஞ்சம் ஸ்லோல 1 ஸ்பீட்ல இப்படி போகும்போது நமக்கு தெரியும். இப்படி 3 அதோட காத்தாடியோட 3 விசிறி வந்து இப்படி சுத்தின்னு இருக்குன்னு தெரியும் நமக்கு. அதோட கைகள் சுத்துறது தெரியும். இதே வந்து ஃபுல் ஸ்பீட்ல வச்சோன்னா எப்படி கடகடன்னு சுத்தும் போது நம்மளால ஒண்ணுமே பார்க்க முடியாதோ, அந்த மாதிரி ராமர் போடுற அம்பு அவர் விடுற ஸ்பீட்ல அங்க என்ன நடக்கிறதுன்னு கூட யாருக்கும் புரியல. ஆனா எல்லாம் கொண்டு அழிஞ்சு அங்க பெரிய ஒரு வாட்டர் ஆறா ஓடுறது, ரத்த ஆறு ஓடுறது எல்லார் உடம்புல இருந்து. அப்படி பீச்சு அடிச்சுட்டு எங்க பார்த்தாலும் எல்லாம் ஒரே அமளி துமளியா, எல்லாரோட அங்கங்கள்லாம் எல்லா இடத்துலயும் போய் செதறி விழறது இவர் அடிக்கிற அம்புகள்ல. பயங்கரமான ஃபைட்டு. அப்புறம் தூஷணன் வரான். அதுக்கு முன்னாடி திரிஷிரன் சொல்றான், நான் போய் நீங்க போறதுக்கு முன்னாடி நான் முதல்ல போய் நான் சண்டை போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி போ அப்படின்னோன்னு அவனையும் காலி பண்ணிடுறாரு. அப்புறம் தூஷணனையும் காலி பண்ணிடுறாரு. அப்புறம் கரனுக்கும் ராமருக்கும் பயங்கரமான பேச்சுவார்த்தை நடக்கிறது. நீ வந்து என்ன ஆக போற பாரு, நீ எப்படி வந்து நீ எவ்வளவு பாவம் பண்ணியிருக்க, எவ்வளவு பேரை நீ கொலை பண்ணியிருக்க, அதுக்கான பலனை நீ அனுபவிச்சே ஆகணும். இந்த இதுல இருந்து ஸ்வர்க்கத்துல இருந்து எல்லா ரிஷிகள் யாரெல்லாம் கொலை பண்ணியோ அவள்லாம் அங்கேருந்து நீ வந்து நரகத்துக்கு போறத பார்க்க போறா. எப்படி வந்து மரங்கள் எல்லாம் சரியான நேரத்துக்கு வந்து பூவை பூக்குமோ அந்த சீசன் வரும்போது, அந்த மாதிரி இப்போ உனக்கு சீசன் வந்துடுது. உன்னுடைய பாவங்களுக்கெல்லாம் நீ வந்து பதில் சொல்ல போக வேண்டிய சீசன் வந்துடுத்து. நீ என் கையாலதான் சாக போற.
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி கீசி பயங்கரமா அவனா விட்டவே மாட்டேங்கிறான், சண்டை போட்டு தள்ளுறான். அவனுடைய தேரெல்லாம் காலி பண்ணிட்டார் ராமர். இத போட்டு அவனும் மாறி மாறி அதை எடுத்து அடிக்கிறான், அதை எடுத்து அடிக்கிறான். பெரிய சால விருட்சம் அது அப்படியே தூக்கி ராமர் மேல போடுறாரு, அப்படியே ராமன் அவன் மேல போடுறார். போட்டா பெரிய மவுண்டன் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு செத்து விழுந்தான் கரண். இந்த கரணையும் தூஷணையும் பயங்கரமா வதம் பண்ணாரா. பண்ணினோன்னு தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அங்க இருக்கிற முனிவர் கணங்கள் ரிஷி கணங்கள்லாம் வந்து எல்லாம் கூட்டமா வந்து அப்படி பிளெஸ் பண்றாரு ராமரை. ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆரவாரிக்கிறா. அப்ப குஹாக்குள்ளையில இருந்து பயத்துல புடிச்சுன்னு பயத்துல உட்கார்ந்துருந்தா சீதாமா. அச்சோ ராமருக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதே, நல்லபடியா இந்த யுத்தத்துல அவர் ஜெயிக்கணுமேன்னு சொல்லிட்டு வெளியில ஓடி வந்தா. ராமரை பார்த்தோன்னா அத்தனை பேர் நின்றுட்டு இருக்கான்னு யோசிக்கலையா சீதாமா. நேரா வந்து ராமரை ஆலிங்கனம் பண்ணிண்டா, கட்டிண்டா ராமரை. ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். ஒரு வில்ல உடைச்சதுக்கே எங்க அப்பா தான் பொண்ணே கொடுத்துட்டார், ஜனக மகாராஜா இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவார் இந்த விஷயத்த பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வார்ல ராமர் பண்ணின பராக்கிரமத்தை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சீதாமா வந்து ரொம்ப நெகிழ்ந்து போனாலாம். அப்பேற்பட்ட ஒரு கரதூஷண யுத்தம் வந்து நடந்து முடிஞ்சுது. இதுல முக்கியமா என்னன்னா வனத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். வனம்ங்கிற போர்ஷன்ல தான் வந்து நிறைய வந்து இந்த மெடிடேஷன் பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் வந்து அவளால வந்து இதுல இருக்க முடியாது. சிட்டிஸ்ல கிராமங்கள்ல நகரங்கள்ல எல்லாம் இருந்தா அவளுக்கு நிம்மதியா உட்காந்து அவ வந்து பல நாட்கள் வந்து வெறும் பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வந்து தியானத்திலேயே இருப்பா. அவ தவம் பண்ணுவா நிறைய. தவத்துக்கும் வனத்துக்கும் நிறைய லிங்க் இருக்கு. சாரி, தவமும் தியானமும் பண்ணிட்டு இருந்த ரிஷிகளுடைய வாயில இருந்துதான் அந்த வேதங்கள்லாம் வந்திருந்தது இல்லையா. அந்த வேத சம்ரக்ஷணம்ங்கிறதுக்கும் வனத்துக்கும் அப்படி ஒரு லிங்க் உண்டு. அங்கதான் வந்து நிறைய வந்து அவ வந்து தங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லி தர முடியும். அவே ஃப்ரம் த சிட்டி. எல்லாமே வந்து சிட்டியோட ஜஞ்சட் இல்லாத இடத்துலதான் பாடம் படிக்கிறது, தவம் பண்றது, தியானம் பண்றது எல்லாமே வந்து நடக்க முடியும். அங்க போய் ராட்சசர்கள் இந்த மாதிரி பாடா படுத்தி எடுத்துட்டு இருந்தா அந்த இடத்த வந்து கிளீன் பண்ண வேண்டியது பகவானுடைய வேலை இல்லையா. அதான் ராமருடைய வேலை அது. அதனால அவர் நல்லபடியா அந்த காரியத்தை செய்து முடிச்சு அந்த இடத்த தண்டகாவனத்தை கிளீன் பண்ணினார். எல்லா ராட்சசாலையும் காலி பண்ணி எல்லாருக்கும் ஒரு மன நிம்மதியை கொடுத்தார், ஒரு ஆனந்தத்தை கொடுத்தார், ஒரு தைரியத்தை கொடுத்தார். நல்லபடியா நம்ம இனிமே தவமும் நல்ல தியானமும் நன்னா பண்ணி நல்லபடியா நம்ம வாழ முடியும் அப்படின்னு முனிவர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டு அவள்லாம் வந்து அப்பாடி இனிமே பிரச்சனை இல்லப்பா, இனிமே ராமர் இருக்காரு, இனிமே ராமர் சம்ரக்ஷணம் பண்ணிட்டாரு, இனிமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தைரியப்படுத்திக்கிறா. எல்லாம் பகவான் கிட்ட ரொம்ப சரணாகதி பண்ணி ரொம்ப குதூகலம் அடைந்து மிகுந்த ஆனந்தம் அடைஞ்சா அப்படின்னு இந்த நாமா. கரதூஷண முக சூதகராம். கரதூஷணன் திரிஷிரன் 14,000 ராட்சசர்கள் எல்லாரையும் தவிடு பொடி ஆக்கினார் ராமர். அதுக்கப்புறமா சூர்பனகா கிளம்பி நேரா ராவணன் கிட்ட போனான். ராவணன் கிட்ட போய் லங்கேஸ்வரன் லங்காதிபதி இல்லையா ராவணன், அவன் கிட்ட போய் சொல்றா இதெல்லாம் ஆச்சு. அவனை பார்த்தோன்னே கேக்குறா ராவணன், என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க, கோரமா இருக்க, மூக்கெல்லாம் கட்டாயி, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்றா. நடந்த அத்தனையும் சொல்லி ரொம்ப அழகா இருக்கா. ராமன் வந்து அப்படி ஒரு பேரழகு வாய்ந்தவன், பெரிய புஜங்கள்லாம் அப்படி இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ராமனுடைய அழகை வர்ணிக்கிறா. அதே மாதிரி சீதாமாவை பத்தியும் சொல்றா. சொன்னோன்னு ராவணனுக்கு ரெண்டும் தோன்றது, இப்படி ஒரு ராமன் இருக்கான் அப்படின்னா அவனை கண்டிப்பா அழிச்சு ஆகணும். முக்கியமா அவனுக்கு இன்னும் என்ன பெயின்ஃபுல் தான், அந்த சீத்தையை எப்படியாவது தூக்கின்னு வந்தாகணும். அவன் மேலேயும் மோகம் உண்டாகிறது. ராவணன் கிளம்பி நேரா வந்து ஒரு பிளான் யோசிச்சுட்டு மாரீச்சன் தன்னுடைய மாமாவான மாரீச்சனை பார்க்க போற. மாரீச்சன் வந்து கதவை தட்டுறார். வந்து மாரீச்சா மாமா மாமா அப்படின்னு ராமா ராமான்னு கேக்குறது. மாரீச்சனுக்கு ஒரே பயம் வந்துடுது அந்த மனசுல. என்னெல்லாம் ரால ஆரம்பிக்குமோ அதெல்லாம் பயம் மாரீச்சனுக்கு. ரத்தம் அப்படிங்கிறதுல பயம் வந்துடும். ரால என்னெல்லாம் ஆரம்பிக்குமோ வார்த்தைகள் அதெல்லாம் கேட்டாலே பயம் மாரீச்சனுக்கு. ஏன், இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஒரு வாட்டி வந்து விஸ்வாமித்ரர் தண்டகாரண்யத்துல ரொம்ப கஷ்டப்படுத்துறா எல்லா ராட்சசாலும் சொல்லிட்டு 12 வயசுதான் அப்ப ராமருக்கு. மீச கூட சரியா முளைக்கல. குழந்தையெல்லாம் ராம லக்ஷ்மணால கூட்டின்னு போனா. அப்ப வந்து மானவாஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை போட்டு மாரீச்சனை கடல்ல தூக்கி விட்டெறிஞ்சார்.
ராமர். அப்பயே அவனுக்கு வந்து ராமன் அப்படின்னாலே அவருக்கு பயங்கர பயம். அதுக்கப்புறம் வந்து நிறைய அவன் வந்து மான் மாதிரியும் விலங்கு மாதிரியும் அந்த வனத்துல வந்து சுத்தி திரிஞ்சுட்டு இருந்தான். நிறைய பேரை கஷ்டப்படுத்திட்டு இருந்தான், நிறைய பேரை கொலை பண்ணான், சாப்பிட்டான், நிறைய பேரை விலங்குகள்லாம் கஷ்டப்படுத்தினா எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தான். இருந்தாலும் வேற ஃபார்ம்ல இருந்துட்டு இருந்தான். அப்புறம் இந்த ரொம்ப வருஷ காலம் கழிச்சு திரும்பவும் ராமர் லக்ஷ்மணர் சீதை 2 பேரும் 3 பேரும் அவ வனத்துக்கு வந்திருக்கா. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் மரவுரி தரிச்சுண்டு இதுவா வந்திருக்கா, தபஸ்வினிகளா வந்திருக்கா, தபஸ் பண்றவாளா வந்திருக்கா அப்படின்னு போய் பாக்குறான். வேற மாதிரி ஒரு விலங்கு மாதிரி ஒரு டிஸ்கைஸ்ல போறான். போயிட்டு ராமனை அட்டாக் பண்ணலான்னு போறான். அங்கேருந்து ராமன் 3 அம்பு விட்டார். கூட 2 ராட்சசாலையும் கூட்டின்னு போனான். அப்ப தனியா வேற போனா அந்த 2 ராட்சசாலுக்கும் ராமனை பத்தி தெரியாது. அவங்க நின்று சண்டை போடுறோன்ட்டுன்னு 2 பேரும் காலி ஆயிட்டா. மாரீச்சன் வந்து தப்பிச்சோம் புழைச்சோன்னு ஓடி வந்ததுதான். இன்னும் குளிர் ஜுரத்துல உடம்பு நடுங்கிறது நிக்கவே இல்லை. அவ்வளவு பயம். எல்லாம் கேள்விப்படுறா. இந்த மாதிரி தண்டகவனத்துல 14,000 ராட்சசர்கள் எல்லாரையும் துவம்சம் பண்ணார் ராமர். கரதூஷணனை காலி பண்ணார். எல்லாம் கேள்விப்படுறான். பட் ஆனா சைலண்டா கப்பு சுப்புன்னு கம்முன்னு இருக்கான். அப்ப ராவணன் வந்து சொல்றான், இந்த மாதிரி வந்து சூர்பனகை இந்த மாதிரி பண்ணிட்டான், எனக்கு எப்படியாவது நான் வந்து இந்த சீதைய அப்டக்ட் பண்ணி ஆகணும், தூக்கின்னு போய் ஆகணும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நீ வந்து ஒரு மானா, ஒரு நல்ல தங்க மானா, மேல வந்து வெள்ளி கலர்ல ஸ்பாட்டட் மானா நீ வந்து சீதைக்கு முன்னாடி போய் உலவு. உன்னை பார்த்தா கண்டிப்பா அவளுக்கு ஆசை வரும், உன்னை வந்து தொடணும்னு சொல்லிட்டு. அப்ப ராமர் கிட்ட கேப்பா. ராமர் வந்து உன்னை துரத்தின்னு வருவார். நீ அவனை வந்து இப்படி 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 வனத்துக்குள்ளார கூட்டின்னு போயிடு. அப்புறம் திடீர்னு நீ வந்து கத்து, சீதா லக்ஷ்மணா என்னை காப்பாத்துங்கன்னு கத்து. அதை கேட்டு கண்டிப்பா லக்ஷ்மணன் பின்னாடி ஓடி வருவான் நீ போன பாதையிலேயே. இப்ப சீதை தனியா இருப்பா. அந்த டைமா பார்த்து நான் வந்து அவளை தூக்கின்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மாரீச்சன் சொல்றான், நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? உன்னுடைய என்டையர் குலத்துக்கே வந்து அழிவு வந்துரும். ஆல்ரெடி ராட்சசாலாம் இத்தனை பேர் போயாச்சு. ராவணன் சொல்றான், இந்த ராட்சசாலாம் செத்து போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கு. தண்டகாரண்யத்தை எல்லாரும் க்ஷேமமா இருக்கா, இதெல்லாம் சரிப்படாது அப்படின்லாம் வேற சொல்றான். சொன்னோட மாரீச்சன் சொல்றான், அவனுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? ராமன்னா யாருன்னு தெரியுமா உனக்கு? அத்துணூண்டு குழந்தையா இருக்கும் போதே அவன் வந்து என்னை அஸ்திரம் போட்டு எங்கேயோ தூக்கி விட்டு எறிஞ்சான். யாருமே அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் யாருக்கும் கெடுதல் செய்யாதவன். தர்மத்துல இருந்து என்னைக்குமே அவன் வந்து ராமோ விக்கிரகவான் தர்மக. தர்மத்துக்கு ஒரு உருவம் கொடுத்து பாத்தீங்கன்னா அது ராமர் தான்ப்பா. அவன் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டான். தர்மத்துல இருந்து ஒரு நுனி கூட பிறழ மாட்டான். அப்பேற்பட்ட ராமன் தன்னுடைய அப்பாவனுடைய வார்த்தைகளை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ராஜ்யத்தை பின்னாடி விட்டுட்டு வனத்துல வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கான். அவன் சாமானியன் கிடையாது. நீ வந்து ராமனையும் சீத்தையும் பிரிக்கணும்லாம் நினைக்காத. இந்த மாதிரி ஒரு வெறும் இந்த நினைச்சேன்னா போதும், உன்னுடைய புலநடக்கம் இல்லாம நீ இப்படி இருக்கிறதுனால உன்னுடைய என்டையர் குலமே அழிய போறது. ராட்சசால் எல்லாரும் காலியாக போறா. உன்னோட சொந்த பந்தங்கள், அத்தனை ராஜ்யம், எல்லாம் லங்கையே காலி ஆயிடும். நீ வந்து தயவு செய்து என்ன யோசிச்சு டிசைட் பண்ணு. விபீஷணனோட டிஸ்கஸ் பண்ணிட்டு டிசைட் பண்ணு. எது சரி எது தப்புங்கிறத நீ வந்து மேற்கொண்டு யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்லாம் சொல்லி நிறைய வந்து அட்வைஸ் பண்றார் மாரீச்சன் செம்மையா பட்டிருக்காரு இல்லையா? அந்த பயத்தினால என்ன சொல்றாரு வந்து. இப்ப ராவணன் சொல்றான், ஏய் என்ன பேசுற நீ? ஒரு ராஜான்னா எப்படி பேசணும்னு மரியாதையோட பேசு. ஏதாவது வந்து அட்வைஸ் கேட்டா நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்காம யாரும் எந்த ராஜாவுக்கும் நீ வந்து அட்வைஸே பண்ணக்கூடாது. உங்ககிட்ட வந்து கேட்டேன் நான் அட்வைஸ்னு, உனக்கு ஆர்டர் பண்ணதான் வந்தேன். நான் சொல்ற வேலையை மாத்திரம் பண்ணிடு. அப்படி பண்ணலைன்னாக்கா உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் பயங்கரமா மிரட்டுறான் மாரீச்சனை. மாமா தான், ஆனா வந்து பயங்கரமா மிரட்டுறான். இப்ப சரின்னு சொல்லிட்டு, சரி விதி யாரை விட்டுது அப்படின்னு சொல்லிட்டு மாரீச்சன் அக்ரி பண்ணிட்டு வேற வழி இல்லை, இல்லாட்டினா சாக வேண்டியதான், சரி போன்னு சொல்லிட்டு அழகான புள்ளிமானா ராமர் சீதாமா லக்ஷ்மணர் இருக்கிற குட்டிலுக்கு வெளியில, அவளோட ஆசிரமத்துக்கு வெளியில இப்படி உலவருது. ரொம்ப அழகா இருக்கு அந்த மான். பார்த்தா யாருனாலும் மனசு கொள்ள போயிடும், அவ்வளோ அழகா இருக்கு. அதோட வாயும், அதோட கண்ணும், அதோட ஸ்கின்னோட க்ளோவும்
பார்த்தாலே ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படி இப்படி இப்படி துள்ளுறது, அங்க போறது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு பார்த்தா. இப்ப சீதம்மா கண்ணு முன்னாடி ரொம்ப ஆடுறது. இப்ப சீதம்மா பார்த்துட்டு ராமர்கிட்ட எனக்கு அந்த மான் மான் பிடிச்சு தரேளா அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு அந்த மான் வந்து நம்ம ஆசிரமத்துக்கு வச்சுக்கலாம், நீங்க புடிச்சு தரேளா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப ராமருக்கு என்னன்னா சீதாமா வந்து தனக்குன்னு ஒரு விஷயத்த வச்சுட்டதே கிடையாது. அங்கேயிருந்து கிளம்பும் போது கூட எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு தான் வந்தா சீதாமா வந்து அயோத்தியால இருந்து கிளம்பும் போது கூட. தனக்குன்னு ஒரு விஷயம் வேணும், எனக்குன்னு இது இது கொண்டு வந்து தரேளா, எனக்கு நைட்டுக்கு இதுதான் சாப்பிட பிடிக்கும், அதுதான் அந்த மாதிரி வாண்ட்ஸே இல்லாதவ சீதாமா. முதல் முறையா ஏதோ கேட்டிருக்கா. அதனால வந்து ராமருக்கு நோவே சொல்ல முடியல. சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, தன்னுடைய வில் அம்பு அம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு, வில் எல்லாம் எடுத்துட்டு, வாள் எல்லாம் எடுத்துட்டு லக்ஷ்மணர்கிட்ட சொல்ற, நீ வந்து சீதாமா கூடவே இரு, இங்கேயும் அவளை விட்டுட்டு அங்க இங்கேயும் போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானுக்கு பின்னாடி போற. அதாவது என்னன்னா சீதாமாக்கு ராமர் மேல மாத்திரம் இன்னொரு பொருள் அப்படின்னு ஒரு விஷயம் இல்ல. சீதையோட எல்லா மனசு ஃபுல்லா ராமர் மாத்திரம் இருக்கும்போது தசரதரோட கிங்டம்ல இருக்கா சீதாமா. எங்க இருந்தாலும் சரி, அது வந்து தசரதம்னு என்ன, புலநடக்கம் உடையது. தசரதம் இந்திரிய கட்டுப்பாடு உள்ள ஒரு ராஜ்யத்துல இருக்கா சீதாமா. எப்ப வந்து இன்னொரு ஒரு பொருள் மேல நம்மளுடைய கண்கள் போறதோ, நம்ம பகவான் இடத்துல இருந்து விட்டு நம்ம வந்து சுத்தி வேர்ல்ட்லி ஆப்ஜெக்ட்ஸ் கிட்டக்க போனோம் அப்படின்னாக்கா தசமுகனோட ராஜ்யத்துக்கு நம்ம போக வேண்டியதாயிடும். ராவணன் மாதிரி நம்ம அழிவை நோக்கி, டிஸ்ட்ரக்ஷனை நோக்கி நம்ம போக வேண்டியதாயிடும். அப்ப திரும்ப நமக்கு பகவான் தான் நம்மளுக்கு உறுதுணையா இருந்து திரும்ப நம்மள மீட்டு கொண்டு வரணும். இப்படி சீதம்மாவை ராமர் மீட்டாரோ அதே மாதிரி நம்மளையும் மீட்டு கொண்டு வரணும். அதனால சீதம்மா வந்து எப்பேற்பட்ட ஆளு, ஒரு ஒரு சமாச்சாரத்துக்கு ஆசைப்பட்டது இல்லையா. வனத்திலையும் கூட எவ்வளவு பேர் எவ்வளவு கொடுக்கறா, கொடுத்தா வேண்டான்னு சொல்றதுல யாரையும் மனசை புண்படுத்துறது இல்ல. தசரதர் அங்கேருந்து அயோத்தியால இருந்து கிளம்பும் போது எத்தனையோ நகைகள்லாம் கொடுத்தார், அதெல்லாம் போட்டுண்டா, மனசு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டுண்டா. ஆனா தனக்குன்னு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு எதுவுமே யோசிக்காதவள் சீதாம்மா. எப்பவும் வெரி சிம்பிள். ரொம்ப இருக்கா இல்லை தனக்குன்னு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்தியே இல்லாதவள் சீதாம்மா. எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, எனக்கு அது வேணும் இது வேணும், அந்த மாதிரி எந்த விதமான ஒரு தாட்டும் இல்லாதவள் சீதாம்மா. அந்த ஒரு செகண்டு அந்த ஒரு மானு அது வந்து சீதாம்மாவை அட்ராக்ட் பண்ணிட்டு, அதன் பின்னாடி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அந்த மானை தேடி காட்டுக்குள்ளார போனார். मारीचार्तिकृतशुकराम् मारीचार्तिकृतशुकराम् मारीच ஆர்த்தி கிருத 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 ஆசுகராம். மாரீச்சனுடைய ஆர்த்தின்னு அவனுக்கு துன்பத்தை கொடுத்தார். அவன் பண்ணின கிருத்த அப்படின்னா அவன் இது வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்கான். சைலண்டா வருவான், பயங்கரமான மாயாவி மாரீச்சன். அங்க எத்தனையோ ரிஷிகள் முனிவர்கள் யாரெல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருந்தாலோ அவளெல்லாம் வேற ஃபார்ம் வச்சுட்டு அவளெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கான், கொலை பண்ணியிருக்கான். நிறைய ராஜாக்கள்லாம் கூட அங்க வந்து யாரெல்லாம் இதுக்கு வந்தாலோ வேட்டைக்கு வந்தாலோ அவள் எல்லாமும் பயங்கரமா கஷ்டப்படுத்தி நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி அவன் பண்ணின அவனுடைய தவறுகளுக்கு எல்லாம் ஆசுகனா அவருடைய அம்புக்குறியினால, அவருடைய அம்புனால அவனுக்கு அந்த துக்கத்தை கொடுத்தார். அவன் பண்ணின பாவங்களுக்கு அவனுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சது, ராமர் கையால கிடைச்சது. இவ்வளவு பெரிய விஷயம். நம்ம பார்த்தோம், சீதாமா வந்து இந்த மானை கண்டிப்பா கொண்டு வாங்கோ எப்படியாவது. நம்ம வந்து சீதாமா என்னெல்லாம் சொல்றா, நம்ம இங்க ஆசிரமத்து வெளியில இந்த மாதிரி மான் நம்ம எங்கேயுமே கிடையாது, நம்மளோட ஆசிரமத்துக்கு வெளியில நம்ம இங்க வச்சிருந்தோம்னா நம்ம ஆசிரமத்துக்கே ஒரு பூஷணமா இருக்கும் அந்த மானு. அதை தவிர நம்ம திரும்ப போனதுக்கு அப்புறமா கூட நம்ம கனக பவனத்துல வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த மானு. கௌசல்யாமா, பரதன், கைகேயிமா, சுமித்ராமா எல்லாரும் பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவா. இந்த மாதிரி ஒரு மான் வந்து உலகத்திலேயே கிடையாது. உலகத்திலேயே 2 மான் தான் ரொம்ப சூப்பர். ஒண்ணு வந்து இந்த மான், இன்னொன்னு வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம். அது வந்து மான் வடிவுல இருக்கும், மான் மாதிரி இருக்கும் பார்த்தா. அது வந்து வானத்துல இருக்கிற மிருகசீர்ஷம். அப்புறம் வந்து இந்த புள்ளிமான் என்ன தங்கமயமா என்ன க்ளோ ஆகுறது, அது பார்த்தாலே பயங்கர யாருனாலும் மனசை கொள்ள போற மாதிரி இருக்கு இந்த மான். எத்தனையோ மான் வகைகள் உண்டு இந்த ஃபாரஸ்ட்ல, ஆனா இந்த மாதிரி ஒரு மானை நான் பார்த்தது இல்ல. அதனால நீங்க கூட்டின்னு வந்தேன்னா நான் அதோட விளையாடிட்டு இருப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சீதாமா கேட்டதுக்கு அப்புறமா ராமரால
இதை வந்து அவாய்ட் பண்ண முடியல. லக்ஷ்மணருக்கு வந்து லக்ஷ்மணர் சொல்றாரு, ஒருவேளை இந்த மான் வந்து மாரீச்சனா இருக்கலாம். மாரீச்சன் இந்த மாதிரி மான் வடிவுல வந்து நிறைய பேரை கஷ்டப்படுத்திருக்கான். வேற வேற ஃபார்ம்ஸ்ல வந்து அவன் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் இரிட்டேட் பண்ணுவான். அதனால அது மாரீச்சனா இருக்கலாம். மாரீச்சனாவே இருந்துட்டு போட்டோம் லக்ஷ்மணா, அதனால ஒன்னும் நீ பயப்படாதே. மாரீச்சனா இருந்தா எனக்கு என்ன வந்தது? ஒருவேளை மானா இருந்ததுன்னா சீதாக்காக கொண்டு வருவேன். ஒருவேளை ராட்சசனா இருந்ததுன்னா சம்ஹாரம் பண்ணிட்டு வரேன். நீ ஒண்ணும் கவலைப்படாதே, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லிட்டு, நீ ஆனா எந்த காரணத்தை கொண்டும் சீதாம்மாவை தனியா விட்டுட்டு நீ எங்கேயும் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு தன்னுடைய வாள் எல்லாம் எடுத்துன்னு கிளம்புறார். இந்த மானா வழியெல்லாம் பாடா படுத்துறது, ஓடுறது, திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ பின்னாடில இருந்து வருது, மறையறது, ரொம்ப வானத்துல குதிச்சு குதிச்சு ஓடுறது, பெருசா ஓடுறது, இவர் பின்னாடியே துரத்தி ஓடின்னு போனா கூட்டத்துல போய் சேர்ந்து விடுறது. அதை ஸ்பாட் பண்ணி பண்ணி பாக்குறதுக்குள்ளார பார்த்தா பின்னாடியில இருந்து வருது. ரொம்ப போட்டு அலக்கழிக்கிறது ராமரை. ரொம்ப தூரம் கொண்டு வந்துடுத்து, ஆசிரமத்துல இருந்து தூரக்க கொண்டு வந்துடுத்து. மாரீச்சன் என்னெல்லாம் பண்ணினானோ அதுக்கான நேரம் நெருங்கிட்டு இருக்கு அவனுக்கு. அவனுடைய தவறுகளுக்கு அவனுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்க போறது. இருந்தாலும் ஒருவேளை அவன் கடைசி காலத்துல அவனுடைய மனசு கொஞ்சம் மாறித்து. ராவணன் கிட்ட சொன்னான் அவன் வந்து, இந்த மாதிரி எல்லாம் வந்து தப்பு பண்ணாதே, ராமர் கிட்ட போய் வச்சுக்காது அப்படின்னு. ப்ராப்ளி அந்த விஷயத்தினாலதான் அவனுக்கு ராமர் கையாலேயே அவன் மோட்சம் கிடைக்கிறதோ என்னவோ. போட்டு ஓடி தள்ளுறது அந்த மாரீச்சன். அப்புறம் வந்து ராமருக்கும் பேஷன்ஸ் போயிட்டே இருக்கு. என்னடா இது இப்படி ஒரு பாடு, கண்டிப்பா இது மாரீச்சன் தான், மாயாவியோட வேலை தாங்கிறது அவருக்கும் புரியுறது. அப்புறம் ரொம்ப அலக்கழிச்சதுக்கு அப்புறம் எடுக்கிறார் அவருடைய இத, ஆரோவை எடுக்கிறார், அம்பு எடுத்து ஒரு அம்பு போடுறார். அப்படியே பாம்பு மாதிரி போறது, சில்லுன்னு ஹிஸ் பண்ணிட்டு போறது. போய் மாரீச்சனை வந்து ஸ்பாட் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஸ்பாட் பண்ணிட்டு போட்டோன்னு அந்த நேரா போய் அவனோட ஹிருதயத்தை பழக்கிறது அந்த ஆரோ. அப்படியே மேல பனை உயரத்துக்கு தூக்கி அடிச்சு தள்ளி கீழே விழுந்தான். புத்துயிரும் குலையுமா மாரீச்சன் கீழே விழுந்தான். சாக போறதுக்கு முன்னாடி அவனுடைய ஒரிஜினல் ஃபார்ம் எடுத்துட்டான். ராட்சசனா அவனுடைய உடம்பு மாறித்து. மாறி போன அவனுக்கு ஞாபகம் வந்தது. என்ன விஷயம்? ராவணன் வந்து சீத்தைய கூட்டின்னு போனோம், அதுக்காக வந்து நம்ம இந்த பிளான் பண்ணியிருக்கோம். ராவணன் இவ்வளவு தூரம் கூட்டின்னு வந்திருக்கோம், அதோட தானே எண்டு பிளானு. அதனால என்ன பண்ணணுமோ அந்த கடைசி செய்கையை பண்றான். ஓ சீதா, ஓ லக்ஷ்மணான்னு சொல்லிட்டு ராமரோட குரல்லையே வந்து அவன் கத்துறான். கத்த ஆரம்பிச்சோன்னே ராமருக்கு புரியுறது, ஓஹோ இது அத்தனையும் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுடைய உடம்பு அப்படியே மலை மாதிரி கிடக்கு. அந்த ராட்சசனோட உடம்பு ஒரிஜினல் ஃபார்ம் வந்து மலை மாதிரி அப்படியே கிடக்கு. ரத்த ஆறா ஓடுறது. செத்து விழுந்தான். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு செத்தான். ராமருக்கு உடனே புரியறது, ஆஹா அங்க சீதாமாவும் லக்ஷ்மணனும் இந்த குரலை கேட்டு என்ன நினைச்சுப்பாளோ, என்ன மாதிரியான தாட்ஸ் அவளுக்கு வருமோ அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறார். ஆனா மாரீச்சனுக்கு அவன் செய்த அத்தனை அநியாயங்களுக்கும் என்ன ஒரு அவனுக்கு தண்டனை கிடைக்கணுமோ அது வந்து ராமருடைய அம்பினால் அவனுக்கு கிடைத்தது. மாரீச்சார்த்தி கிருதா சுகராம் வினஷ்ட சீதான் வேஷகராம் வினஷ்ட சீதான் வேஷகராம். வினஷ்ட தொலைந்து போன சீதா சீதம்மாவை அன்வேஷக சுற்றி திரிந்து தேடிக்கொண்டிருந்த ராமர், தேடி களைத்த ராமர். என்னாச்சு? மாரீச்சனை அவர் சம்ஹாரம் பண்ணினோன்னா மாரீச்சன் வந்து, ஐயோ சீதா, ஓ லக்ஷ்மணா அப்படின்னு ராமருடைய குரல்லையே கத்தினா இல்லையா? அதை கேட்ட சீதாம்மா பதச்சு போயிட்டா. பயங்கரமா வயத்தை புடிச்சுன்னு அழ ஆரம்பிச்சுட்டா. லக்ஷ்மணா போய் பாரு, உங்க அண்ணாக்கு ஏதோ ஆபத்து. சீதாமா நீங்க கவலைப்படாதீங்க, ராமருக்கு ஒண்ணும் ஆகாது. ராமரை வந்து யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த ராட்சசனோ எந்த தேவனோ எந்த கந்தர்வனோ யார் என்ன நினைச்சாலும் ஒண்ணுமே யாராலையும் ஒண்ணும் அசைக்க முடியாதவர் ராமர். நான் உங்களை தனியா விட்டுட்டு போக முடியாது. லக்ஷ்மணா நான் சொல்ற பேச்ச கேளு, தயவு செய்து போய் பாரு அப்படின்லாம் எவ்வளவோ ப்ளீட் பண்ணி பாக்குறா. கேட்கவே மாட்டேங்கிறார் லக்ஷ்மணர், விட்டுட்டு போக மாட்டேங்கிறார். லக்ஷ்மணருக்கு கான்பிடன்ஸ் இருக்கு அது ராமருடைய குரல் இல்ல, யாரோ பண்ற சதி அப்படின்னு சொல்லிட்டு. சீதாம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறா. என்ன சொன்னா இவர் லக்ஷ்மணன் இந்த இடத்த விட்டு கிளம்புவார் அப்படின்ட்டு பயங்கரமா கத்தி கதறா. என்ன லக்ஷ்மணா, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறியா? ராமர் போயிட்டா நீ எல்லாத்தையும் எடுத்துடலான்னு நினைக்கிறியா அப்படின்ட்டுன்னு ஒரு பயங்கரமா ஓலமிடுறா. நீ இப்ப மாத்திரம் போகல, நான் போய் கோதாவரியில மூழ்கிடுவேன், இல்லாட்டினா ஒரு நெருப்பு அக்னியில பிரவேசம் பண்ணிடுவேன் நான்.
நீ இப்ப சொல்றியா, நீ நீ கிளம்பி போறியா அண்ணாவை பாக்குறதுக்கு, இல்லாட்டினா நான் இறங்கட்டுமா கோதாவரியிலன்ட்டுன்னு கேக்குறா. என்ன பண்ணியும் சமாதானப்படுத்த முடியல சீதாமாவை. வேற வழி இல்லாம இப்படியெல்லாம் சீதாமாவோட வார்த்தைகள் துளைக்க வேற வழி இல்லாம லக்ஷ்மணர் வந்து ராமண்ணா இருக்கிற டைரக்ஷன் நோக்கி வரார். அதுக்குள்ளார இங்க என்ன ஆறுது, தேடின்னு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ளார ராவணன் வந்து அவளோட ஆசிரமத்துக்கு வரான். ரொம்ப ஒரு முனிவர் மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு வரான். வந்துட்டு பார்த்துட்டு, நீ ரொம்ப பாவமா இருக்கியேம்மா. சீதாமா கவலையா நின்னுட்டு இருக்கா வாசல்ல, லக்ஷ்மணர் போன திசையை பார்த்துண்டு. நீங்க என்ன தனியா இருக்க இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துல, இந்த இப்படிப்பட்ட காட்டுக்கு நடுவுல யாருமா நீ தனியா இருக்க, என்ன விஷயம் உனக்கு, நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்லாம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறான். கேட்டோன்னே சீதாம்மா வந்து, இவர் பாக்குறதுக்கு பிராமணராகவும் இருக்கார், முனிவரா வேற இருக்காரு, எங்கேயாவது சாபங்கீபம் கொடுத்துட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த மாதிரி நான் வந்து தசரதரோட மாட்டு பொண், எல்லாம் நடந்த கதையெல்லாம் தான் யாருங்கிறதெல்லாம் சொல்றா. சொல்லிட்டு இருங்கோ நான் உங்களுக்கு சாப்பிட தரேன், எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்கனி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா. வாங்கிட்ட ராவணன் வந்து சொல்றான், நான் யாரு தெரியுமா உனக்கு, நான் வந்து லங்காதிபதி, எல்லா ராட்சசர்களுக்கு எல்லாம் தலைவன் நான், என் பேர் ராவணன். என்ன கண்டா இந்த உலகத்துல உலகத்துல எல்லாம் நடுங்கி போயிடுவா. நான் சொல்லிதான் காத்து சுழலும், என்னுடைய ஆணைப்படிதான் சூரியன் உதிக்கிறான் மறையறான், என்னை எதிர்த்து இந்த உலகத்துல யாரும் கிடையாது, நான் தான் உள்ளத்திலேயே பவர்ஃபுல். நீ என்ன இப்படி ஒரு காட்டுல வந்து உன்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ராஜ்யமும் இல்ல ஒன்னும் இல்ல, காட்டுல சுத்தி திரியறதுக்கா இருக்க, இவ்வளவு அழகா இருக்க, நீ என் கூட வா, வந்து என்னுடைய லங்கால இரு. நீ லங்கால இருந்து என்னோட ஒய்ஃப் கிட்ட எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு நீ தான் வேணும், நீ தான் எனக்கு ஒய்ஃபா வந்து இருக்கணும். நீ மாத்திரம் ஓகே சொன்னியானா உனக்கு கீழே வந்து 5000 வேலைக்காரா இருப்பா, நீ சொன்னதெல்லாம் நடக்கும். நீ இன்னொரு ஆளை பார்த்து ஆஹா நம்ம வா மாதிரி இல்லையே நினைக்கவே தோணாது, அப்பேற்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்வ, நான் மகாராணி மாதிரி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கெஞ்சறான். அதாவது ராட்சசர்களுக்கு என்னன்னா, ஜபர்தஸ்தியா தூக்கின்னு போயிடுவா பொண்ணு, ஆனா வந்து அவ ஓகே சொல்லாம அவளை வந்து ஒய்ஃபா ஆக்கிக்க மாட்டாளாம். அது அவளுடைய தர்மமா, அவளுடைய கம்யூனிட்டியோட தர்மமா. அதனால வந்து சொல்லி சொல்லி பாக்குறான், அவ கேட்க மாட்டேங்கிறானோன்னு, நீ என்ன நினைச்சுட்டு இருக்க ராவணா, ராமரை பத்தி உனக்கு என்ன தெரியும், அவர் சத்தியவான், அவர் எப்பேற்பட்டவர்னு உனக்கு தெரியுமா, அவர் எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியுமா, வந்து பக்கத்துல கூட வராது, எத்தனை ஜென்மாந்திரம் ஆனாலும் சரி என்னுடைய மனசெல்லாம் மாறாது, உன்னுடைய செல்வத்தெல்லாம் நான் வெறும் புல்லா மதிக்கிறேன், அதனால தயவு செய்து போயிடுங்க. இந்த அவள்லாம் வந்தா நீ உயிரோட இருக்க மாட்டேன், மரியாதையா கிளம்பிடுன்னு சத்தம் போடுறா. சத்தம் போனோன்னா பயங்கர கோவம் வந்துட்டு ராவணனுக்கு. அவனுடைய அவனுடைய சாரியட், அதாவது அது பேர் வந்து புஷ்பக விமானம், அந்த புஷ்பக விமானத்துல ஜபர்தஸ்தியா சீதாமாவை ஏத்துறான், அபகரணம் பண்றான். சீதாமா அலறா, கத்தரா, அழறா, பயங்கரமா அழறா. ஏறி தலைமுடியெல்லாம் பறக்கிறது, பறந்து கூட்டின்னு போறான். சீதாமா வழியெல்லாம் கத்தரா, எல்லா மலைகள், அங்க ஓடுற கோதாவரி மாதா, கோதாவரி நதி, அப்புறம் அங்க இருக்கிற மரங்கள், பறவைகள் எல்லார்கிட்டையும் சொல்றா, எல்லாரும் சொல்லுங்கோ, ராமா லக்ஷ்மணா வந்தா சொல்லுங்கோ, சீதையை இந்த மாதிரி ராவணன் தூக்கின்னு போறான்னு சொல்லுங்கோ, என்னை காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு அலர்றா சீதாமா. வழியெல்லாம் வானத்துல மேல போயிட்டு இருக்கும்போது அவளுடைய நகையெல்லாம் ஒன்னொன்னா விழருது, அவளோட நெக்லஸ் விழருது. இப்ப என்ன பண்றா, ஒரு அவளுடைய மேல் துணியில கொஞ்சம் போஷன் எடுத்து அதுல வந்து தன்னுடைய நகைகள்லாம் போட்டு கட்டி ராவணன் பார்க்காத டைம்ல கீழே தூக்கி போடுறா. முன்னாடி ஜட்டாயுன்னு நம்ம முன்னாடி பார்த்தோமா, தசரதரோட ஃப்ரெண்டு, அவ வந்து சீதையோட ப்ரொடெக்ஷனுக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்க இருக்காருன்னு சொல்லிட்டு ஜட்டாயு வந்து பாக்குறார் ராவணன் அபகரிச்சுன்னு போறத. இந்த ராவணா, இது நல்ல செய்கை கிடையாது, உனக்கு வந்து எதையுமே உனக்கு சரியா பண்ண தெரியாதா, தர்மத்தின்படி உனக்கு நிக்கிறதுங்கிறது உனக்கு பேச்சுக்க கூட வராதா, என்ன மாதிரியான ராஜா நீனு, உன்னை ஃபாலோ பண்ணி எப்படி எல்லாரும் அங்க இருப்பா, நீ அத்தனை பேருக்கும் சேர்த்து நீ வந்து முடிவை தேடி தந்துட்டு இருக்க, மரியாதையா அவளை கொண்டு போய் விட்டுட்டு போயிடுன்னு பயங்கரமா இதெல்லாம் எடுத்து சொல்றாரு வந்து ஜட்டாயு. ராவணன் கேட்கிற மாதிரி இல்ல, கேட்கிற மாதிரி இருந்தா அவன் இப்படி பண்ணிருக்க போறான், அவனுக்கு அழிவு நெருங்கின்னு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு சைடு சந்தோஷமாகவும் இருக்கு, ஏன்னா இது வந்து நடக்க வேண்டிய விஷயம் தானே. சீதையை வந்து அபகரணம் பண்ணின்னு போவா, ராமர் போய் சம்ஹாரம் பண்ணுவார், ராவணனுக்கு அழிவு நெருங்கின்னு இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் மனசுல ஒரு ஓரத்துல ஒரு சந்தோஷம் இருக்கவும் செய்யறது. ஆனா சீதாமா அலர்றா, பயங்கரமா கத்தி தீக்குறா. ஆனாலும் ஜட்டாயு வந்து ராவணனை
அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். அவனுடைய தன்னுடைய அலகுகளாலும் தன்னுடைய கால் நகங்களாலும் பயங்கரமா உடம்புல கீறார். போட்டு பெரிய விங்ஸ் அப்படி ஓபன் பண்ணி பட்டு 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 பட்டுன்னு அடிக்கிறார் ராவணனை. அவனுடைய சேரியட் எல்லாம் கொத்தி 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 போடுறாரு. அங்கேருந்து அந்த பீசஸ் எல்லாம் விழுறது அப்படி தரையில பயங்கரமா சிதிலப்படுத்துறாரு அந்த அவனுடைய புஷ்பக விமானத்தை. பயங்கரமான ஃபைட் நடக்கிறது ஜட்டாயுக்கும் ராவணனுக்கும். அப்படியே வானத்துல 2 மவுண்டன் சண்டை போடுற மாதிரி பெரிய அளவுல ஒரு யுத்தம் நடக்கிறது. பயங்கரமா ராவணனோட ஒரு கையையும் அழகால குத்தி 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 எடுத்து கிள்ளி போடுறது. ராவணன் கையில இருந்து ஒரு சைட்ல போனோடனே ஒரு சைட்ல இருந்து பாம்பு புத்துக்குள்ள இருந்து ஒரு 10 தலை 10 பாம்பு ஒரே நேரத்துல அப்படின்னு வெளியில அப்படி இருக்கும். அந்த மாதிரி அவன் கையில இருந்து திரும்ப 10 கை, அவனுடைய உடம்புல இருந்து திரும்பவும் 10 கை விடுறது. இந்த சைட்ல 10 கை, அந்த சைட்ல 10 கை வந்துட்டே இருக்கு. பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. ஜட்டாயுவும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்து முடிஞ்ச வரைக்கும் காயப்படுத்துறான் ராவணனை. அப்புறம் கடைசியில ராவணன் ரொம்ப இரிட்டேட் ஆகி தன்னுடைய வாளால ஜட்டாயுவோட அலகுகளையும் காலையும் வெட்டினோன ஜட்டாயு பொத்துன்னு ரத்தம் சிந்த தரையில விழுந்துடுறார். ராவணன் அபகரணம் பண்ணின்னு போறான். அப்ப ஒரு மலை மேலேருந்து ஒரு 5 குரங்கு பார்த்துட்டு இருக்கு சீதாமாவை. சீதாமா அந்த கட்டி வச்ச அந்த நகைகளை ஏதோ ஒரு ஹோப்பு, யாரோ ஒருத்தவா பார்த்து இதை ராமருக்கு காட்ட மாட்டாளா, இந்த வழியாதான் ராவணன் போனான்னு சொல்ல மாட்டாளா அப்படிங்கிற ஒரு இதுல அந்த நகையோட அந்த பவுச்சை அந்த கட்டி வச்சதை கீழே போடுறா புஷ்பக விமானத்துல இருந்து. இந்த பக்கம் ராமர் திரும்ப வரார் குடிலுக்கு. வந்துட்டே இருக்கார். அவருக்கு மனசு ஒரே பேட் ஓமென்ஸா தெரியறது. இதெல்லாம் நரியெல்லாம் ஊழையிடுறது, என்னமோ அவருக்கு மனசை போட்டு பிசையறது. இடது பக்கம் அவருக்கு ஏதோ கண்கள்லாம் துடிக்கிறது. எல்லாம் பேட் ஓமென்ஸா தெரியறதேன்னு பதபதச்சுண்டு வரார். வர வழியில லக்ஷ்மணரை பாக்குறார். லக்ஷ்மணர் இவரை தேடின்னு வந்துட்டு இருக்கார். வந்தோடனே, என்ன லக்ஷ்மணா, நீ இங்க என்ன பண்ற, நீ எதுக்கு சீதாவைய விட்டு வந்த அப்படின்னோட, இல்ல இந்த மாதிரி நான் போகமாட்டேன்னு தான் சொன்னேன். சீதாமா இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் எடுத்துக்க போறியா அப்படின்லாம் கேட்டுட்டா. மனசு தாங்காம அவ கோவத்துல உன்னை எப்படியாவது அனுப்பணுங்கிறதுக்காக அவ சொன்ன கோவத்துல சொன்ன சொற்களை எல்லாம் நீ பொருட்படுத்துவியா லக்ஷ்மணா? நான் சொன்னதுக்கு உனக்கு மரியாதை இல்லையா? நான் உன்னை விட வயசுல பெரியவன், நான் பெரியவாளோட சொல்ல கேட்டு உனக்கு நடக்க முடியாதான்னு பயங்கரமா துக்கம் ஆயிடுது. ஏதோ பேடு தான் நடந்திருக்கு, போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு வரா. உள்ள எல்லாம் போய் பயங்கரமா தேடி பாக்குறா, காணும். அவ்வளவுதான், ராமருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டார். உயிரையே விட்டுடுவார் விட்டா. அம்மா தாயே, நான் என்ன பண்ண போறேன் இப்போன்னு அழறார் பெருசா. ஜனக மகாராஜாக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எப்படி நான் உயிரோட இருப்பேன்? சீதாக்கு என்ன தெரியும்? சீதா குழந்தை மாதிரி இல்லையா? அவளை யாரு தூக்கின்னு போனா? உயிரோட தான் இருக்காளா இல்லையான்னு கூட தெரியலையே. நம்ம வேற நிறைய ராட்சசர்களுடைய பகையெல்லாம் சம்பாதிச்சுட்டோமே. அவள்லாம் என்ன பண்ணுவா நம்மள? நான் அதுக்கு பதிலாதான் நான் எல்லாம் சீத்தையை அழிச்சின்னு போய் எல்லாம் கொலை பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சீதா உயிரோட இருக்கானே எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி இப்படின்னு பயங்கரமா அழுது குளிக்கிறாரு. எல்லாம் ஒரு விருட்சமா போய் கேட்கிறாரு. ஓ அர்ஜுன விருட்சமே, உனக்கு தெரியுமா சீதாமாவை பாத்தியா? ஓ பில்வர் விருட்சமே நீ பாத்தியா? சம்பக்கா நீ பாத்தியான்னு சொல்லிட்டு ஒரு விருட்சமா போய் கேட்கிறார். அங்க இருக்க பறவைகள்கிட்ட, அங்க இருக்கிற நதி கிட்ட, கோதாவரி மாதா கிட்ட போய் கோதாவரியில போய் தேடுறார். இங்க கோதாவரி மாதா நீ பாத்தியா எங்கன்னு சொல்லிட்டு. லக்ஷ்மணர் கலங்கி போயிருக்க. ராமர் இப்ப லக்ஷ்மணர் தைரியம் சொல்றார் ராமருக்கு. அண்ணா, நீங்களே இப்படி உடையலாமா? எத்தனையோ டைம்ல நான் என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம கஷ்டப்பட்ட போதெல்லாம் நீங்க எனக்கு எவ்வளவோ சொல்லியிருக்கேன், எப்படி நான் ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கலங்கி போகாதீங்கோ, நம்ம கண்டுபிடிப்போம் சீதாமாவை. சீதாமாக்கு எதுவும் நடந்திருக்கு, பட் நீங்க பயப்படாதீங்கோ, ஒன்னும் ஆயிருக்காது, நம்ம கண்டுபிடிச்சு விடலாம், நீங்க வரி பண்ணிக்காதீங்கோ. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேபிளா இருந்தாதான் நம்ம என்ன டிசிஷன் அடுத்தது எப்படி நம்ம இதை நம்ம எப்படி நம்ம சீதாமாவை தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்ம பிளானே பண்ண முடியும். நீங்க மனசு கலங்காதீங்கோ. பெரியவாள்லாம் எப்படி இருப்பா, என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் மலை மாதிரி, மலை மேல ஒரு காத்து பட்டதுன்னா எப்படி மலை அசையாம நிக்குமோ, விருட்சங்கள்லாம் அசையும். ஆனா மலை அசைக்க முடியுமா? மலை அசையாம இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே எனக்கு. அந்த மாதிரி நீங்களும் மனசை தைரியப்படுத்திட்டு இருங்கோ. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கோ, கன்சோல் பண்ணிக்கோங்கோ. அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா யோசிக்க முடியும். நீங்க இந்த மாதிரி குதிச்சேல்னாக்கா ஒண்ணுமே நடக்காது. வெறும் நம்ம எல்லாரையும் நம்ம கஷ்டப்படுத்துறதுனால அதனால நம்மளுக்கு சீதாமா திரும்ப கிடைச்சிட மாட்டா. ஒரு பயங்கரமா குதிக்கிறார். உலகத்தையும் நான் காலி பண்ண போறேன் அப்படி இப்படிங்கிறார். உலகத்தையும் காலி பண்ணி என்ன பண்றது? நமக்கு சீதாமா கிடைக்க மாட்டா இல்லையா? நம்ம சீதாமாவை தேடுறதுதான் நம்மளுடைய லட்சியமே தவிர இப்ப நம்ம மனசு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தைரியம் சொல்றார்.
ஒரு மாதிரி லக்ஷ்மணர் சொல்ல சொல்ல ராமருக்கு தன்னுடைய நிலை புரியுது. ஆனாலும் துக்கம் தாழல அவருக்கு. தேடிண்டே ஓடி வர. சரி இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. சரி நம்ம இப்படி போய் பார்க்கலாம். இந்த மான்கள்லாம் பாக்குறத பார்த்தா நம்மள பார்த்து பார்த்து அந்த பக்கம் ஒரு சவுத் டைரக்ஷன்ல இப்படி இப்படி பாக்குறது. அந்த டைரக்ஷன்ல நம்ம போய் பார்ப்போம். நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்னு அந்த சைடு போகும்போது ஒரு அந்த புஷ்பா விமானத்துல இருந்து விழுந்தது இல்லையா, அழகால குத்தி குத்தி சிதிலம் அடைஞ்ச பீசஸ் எல்லாம் தரையில கிடக்கு. இதெல்லாம் ஏதோ நடந்திருக்கும் போல இருக்கே, என்னன்னு புரியலையே, என்ன யுத்தம் நடந்ததா என்னன்னு புரியலன்னு. இல்ல யுத்தம் மாதிரி தெரியல, நிறைய பேரோட காலடி தட்டுலாம் தெரியல, யாரோ 2 பேர் தான் சண்டை போட்டு இருக்கிற மாதிரி தெரியறது, ஒருத்தரோட கால் பதிவு தான் தெரியறது அங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் சொல்றான். நம்ம போய் இங்க போய் தேடுவோம்னா இந்த ஃபாரஸ்ட் உள்ளார இங்க இருக்கிற கேவ்ஸ்ல ஒருவேளை எதுக்காவது பயந்துட்டு போய் ஏதாவது ஒரு குகைக்குள்ளார சீதாமா உட்காந்துட்டு இருக்கலாம், நம்ம வந்து காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம்னா நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போய் 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 தேடுறா. எல்லா இடத்துலயும் தேடுறா. வழியில பாக்குறா ஜட்டாயு குத்துயிரும் கொலையுருமா கிடக்கர். வந்து அப்போ அவர்கிட்ட வந்து என்ன ஆச்சு அப்படின்னோன்னு இந்த மாதிரி ராவணன் வந்து சீதாமாவை அபகரணம் பண்ணின்னு போயிட்டான் அப்படின்னு சொல்றா. வந்து சொன்னோன்னே அங்க இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் கிடைக்கிறது, சீதாமாவோடது தரையில அங்க எங்க கழண்டு விழுந்ததெல்லாம் கிடைக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டும் சரி ஏதோ ராவணன் கொண்டு போயிருக்கான் அப்படிங்கிற லெவலுக்கு இவளுக்கு புரியுறது. ஆனா துக்கம் தாங்கல. ராமரும் லக்ஷ்மணரும் பதபதச்சுன்னு இருக்கா. வினஷ்ட சீதான் வேஷகராம் गृध्राधिपगतिदायकराम् गृध्राधिपगतिदायकराम् गृध्र அதிபஹ அப்படின்னா கிங் ஆஃப் வல்ச்சர்ஸ். கிருத்ரஹ அப்படின்னா வல்ச்சர்ஸ். அதிபஹ மீன்ஸ் ராஜா, ரூலர். கிருத்ராதிபஹ அப்படிங்கிறது வந்து ஜட்டாயு. ஜட்டாயுக்கு கதி தாயக, தாயகன கிவிங், கத்தினா மோக்ஷம், நல்ல கத்தியை கொடுத்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ராமரும் லக்ஷ்மணரும் சீதாமாவை தேடின்னு வரும்போது வழியில பாக்குறா ரொம்ப மோசமான நிலையில பயங்கரமா அடிபட்டு வாயிலிருந்து பயங்கரமா ரத்தம் நுரை தள்ள, பயங்கரமா ரத்தம் வாயிலிருந்து வந்துட்டு இருக்கு. ஜட்டாயு பேசவே முடியல, அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஹீனமான ஒரு கத்தியில இருக்கார் அவர். வந்து பார்த்துட்டு பதபதச்சு போறார். ராமர் வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கேன்னா இந்த மாதிரி வந்து சீதாவை வந்து உங்களுக்கு தெரியுமா, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு சீதாமாவை பத்தி அப்படின்னு கேட்கிற ராமர். உடனே சொல்றார் வந்து ஆமா சீதைய வந்து ராவணன் அபகரணம் பண்ணின்னு போயிட்டான், இந்த சவுத் டைரக்ஷன்ல தான் போனான். ஆனா நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. நீ சீக்கிரமா அவனை வந்து சம்ஹாரம் பண்ணி நீ வந்து சீதை கூட நீ சீக்கிரமா வாழ்வ, நல்லபடியா எல்லா ப்ராஸ்பரிட்டி எல்லாம் உனக்கு வந்து சேரும். அந்த சீதையை அபகரணம் பண்ணிட்டு போன டைம் அந்த மாதிரியான ஒரு நேரம், உனக்கு எல்லா செல்வங்களும் திரும்பவும் வந்து சேரும், நீ ஒண்ணும் கவலையப்படாத, உனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்லாம் சொல்றாரு. வந்து யார் இந்த ராவணன் அப்படின்னு கேட்டோம்னா விஸ்ரவஸ் அப்படிங்கிறவனுடைய பையன், குபேரனுடைய பிரதரும் கூட அவன் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போனா, சவுத் டைரக்ஷன்ல தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிரை வந்து ஜட்டாயு வந்து தாங்கி பிடிச்சுட்டு இருந்தார். எப்ப ராமர் லக்ஷ்மணர் வர வரைக்கும் இன்னும் 2 நாள் ஆயிருந்தா கூட அவர் பொறுத்துட்டு இருந்திருப்பார். அவ்வளவு வலியும் வேதனையோட அவர் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தார். இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் நம்மளுடைய உயிர் போகணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ராமருக்கு பயங்கர துக்கமா இருக்கு. இப்ப சீதை போன துக்கத்தை விட ஜாஸ்தி கஷ்டமா இருக்கு. ஜட்டாயு வந்து தன் நிமித்தமா இந்த மாதிரி வந்து ஒரு கஷ்டத்தை தாங்கிட்டாரே அப்படின்ட்டு அவருக்கு இன்னும் ஜாஸ்தி துக்கமா இருக்கு. மனசு ரொம்ப கஷ்டப்படுறது. தன் அப்பா மாதிரி இல்லையா தசரதர் மாதிரி லக்ஷ்மணத்தை சொல்றாரு. இவர் வந்து என்னுடைய அப்பா மாதிரி இல்லையா தசரதா, நம்ம அப்பா தசரதர் ஸ்தானத்துல எல்லாம் நம்ம இவரை வச்சு பார்க்கணும். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவுல சண்டை வரும் பொழுது நம்மளுக்கு எல்லாம் பவர் இல்ல, நம்மளால என்ன பண்ண முடியும். ராவணன் எப்பேற்பட்ட ராட்சசன், எல்லாரும் பயப்படுற ராவணனை பார்த்து. எல்லா தேவர்களும் முனிவர்களும் எல்லாம் நடுநடுங்கி போற ராவணனை பார்த்து ஜட்டாயு ஒரு பறவை. ஆனாலும் நம்மால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அதர்மத்தை எதிர்த்து நின்னே ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு பயங்கரமான மைட்டோட போய் அட்டாக் பண்ணி எவ்வளவு ஒரு அந்த அதுவும் வயசு வேற ஆயிடுத்து ஜட்டாயுவுக்கு, ரொம்ப வயசான பறவை கூட. ஆனாலும் தன் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம அதர்மத்தை எதிர்த்து அதர்மத்துக்கு துணை போகாம, ஆமா நான் பார்த்தேன் இந்த பக்கம் நான் போனேன்னு சொல்லிட்டு நான் என்னால என்னப்பா பண்ண முடியும், நான் போய் எங்க ராவணனோடலாம் நான் சண்டை போட முடியுமா அப்படின்னு கேட்கலாம் ஜட்டாயு. ஆனா கேட்கல. அதர்மத்தை எதிர்த்து நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு நம்ம ஃபைட் பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே செம்ம ஃபைட் பண்ணியிருக்கார். அதுல தன்னுடைய உயிரையே அவர் இழந்துட்டார்.
ராமருக்கு ரொம்ப ரொம்ப மனசு அவர் மேல ரொம்ப கஷ்டப்படுறது அவரை நினைச்சு, அப்புறம் நம்ம அப்பாவுக்கு நம்ம எப்படி பண்ணுவோமோ அப்படி பண்ணணும் லக்ஷ்மணா, நீ போய் வந்து ஃபயர் வுட்லாம் விறகெல்லாம் எடுத்துன்னு வா, நம்ம வந்து இவருக்கான தகனத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படி பண்ணணுமோ அதை வந்து ரொம்ப பொறுப்பா ராமரும் லக்ஷ்மணரும் ஜட்டாயுவோட உடலுக்கு சரீரத்துக்கு வந்து தகனம் பண்ணிட்டு போய் கோதாவரியில ஸ்நானம் பண்ணிட்டு மேற்கொண்டு சீதையை தேடி அவ வந்து காட்டுக்குள்ளார போறா. இந்த சவுத் டைரக்ஷன்ல திரும்ப தேடிட்டு போறா. கிருத்ராதிபகதி தாயகராம் शबरी दत्त फलाशनराम शबरी दत्त फलाशनराम. ராமரும் லக்ஷ்மணரும் ரிஷ்யமுக பர்வதம் போயிட்டு இருக்கிற வழியில, சுக்ரீவனை பார்க்க போயிட்டு இருக்க வழியில வந்து ஒரு டேர்ன் எடுத்து சபரி பாட்டி, சபரி அப்படிங்கிறவாளுடைய மத்தங்க முனிவர் அவருடைய ஆசிரமத்துல இருக்கா இந்த பாட்டி, அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரா. இது வந்து ரொம்ப ரசமா, இந்த சபரி மோக்ஷம் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப ரசமா, ரொம்ப அது கேட்டாலே நம்மளுக்கு பக்தி பெருகோடும். யாருக்கு பக்தி இல்லையோ, மனசுல கொஞ்சம் கூட கிஞ்சிதளவு கூட இல்லாதவாளுக்கு கூட ராமர் பேர்ல அப்படி ஒரு நமக்கு பகவான் பேர்ல பக்தி ஏற்படும். அப்பேற்பட்ட சரித்திரம் இந்த சபரி பாட்டியோடது. வால்மீகி ராமாயணத்திலயும் இது ரெக்கார்ட் ஆயிருக்கு. மற்றபடி பெரியோர்கள்லாம் நிறைய பேர் மகான்கள்லாம் இதை வந்து ரொம்ப நன்னா சொல்லுவா. இதை மத்தங்க முனிவரோட ஆசிரமத்துக்கு வரா ராமரும் லக்ஷ்மணரும். பம்ப நதி கரையில இருக்கு அந்த ஆசிரமம். அங்க வரா சபரி பாட்டியோட அந்த ஆசிரம வாசல்ல வந்தோடனே சபரி பாட்டி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. எழுந்து நின்று பாக்குறா. பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறா ராமா லக்ஷ்மணான்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அவளை உட்காத்தி வச்சு அவளுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ தீர்த்தம் கொடுக்கறது குடிக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு பேச்சே கிடையாது, மௌனம் தான். பாட்டி வந்து 13 வருஷ காலம் ராமர் லக்ஷ்மணருடைய வருகைக்காக அங்க தபஸ்லாம் எல்லாம் அவளுக்கு கிடைக்காத விஷயம் கிடையாது. மத்தங்க முனிவர் வந்து எல்லா கைடும் பண்ணியிருக்காரு. அவளுக்கு எப்படியெல்லாம் தபஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. சபரி அப்படின்னாலே ஆக்சுவலா ஒரு ஹண்ட்ரஸ், ஆக்சுவலா ஒரு வேடுவ குலத்தை சேர்ந்தவா வந்து அவ வந்து சின்ன வயசுல ஒரு அம்மா அப்பா ஒரு ஹண்ட்ரஸா தான் வளர்ந்துருக்கா. அவளுக்கு உண்மையான பேர் என்ன தெரியாது, சபரின்னு தான் பேரு. சபரினாலே ஹண்ட்ரஸ்ன்னு தான் அர்த்தம். அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுறது. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது நிறைய அவ அப்பா அம்மா வந்து நிறைய மிருகங்களை வந்து சாப்பாட்டுக்கோசரம் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மானு அது இதெல்லாம் பிடிச்சின்னு வரா. வாழ்க்கை ஏதோ மனசு கஷ்டமாயி சங்கடமாயி, இது இல்லை என்னுடைய வாழ்க்கையோட பிரயோஜனம், எனக்கு இந்த மாதிரி மற்றவாழ ஒரு உயிரை காயப்படுத்தி எனக்கு பண்ணிக்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தனியா வந்துடுறா. வந்து மத்தங்க முனிவர்கிட்ட சரணாகதி பண்ணி அவர் வந்து எல்லாம் சொல்லி தரார். அங்க நிறைய மத்தங்க முனிவரோட ஆசிரமத்துல நிறைய பேர் இருக்கா. நிறைய முனிவர்கள்லாம் அங்க தபஸ் பண்ணிட்டு இருப்பா. சபரி என்ன பண்ணுவோம், எல்லாம் கிளீன் பண்றது, அவளுக்கு வேண்டிய தண்ணி கொண்டு வந்து வைக்கிறது, அவளுக்கு சாப்பிட்றதுக்கு இலைகள் பழங்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்து வைக்கிறது, புஷ்பங்கள் பறிச்சுன்னு வந்து வைக்கிறது. அந்த அவ வந்து பம்பா நதியில போய் அவ ஸ்நானம் பண்ணிட்டு வரக்கூடிய பாதையெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறது, அவ நடக்கிறதுக்கு கால் முள்ளுகிள்ளு குத்தாம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிவோஷனோட அவளுக்கு எல்லாம் சர்வீஸ் பண்றா. எல்லாருக்கும் சபரி மேல ஒரு சபரிக்கு எல்லாம் வச்சுதான் சர்வீஸ் பண்றதுக்கான பலன் வந்து எதுக்குமே ஈடா சொல்ல முடியாது. ஒரு குருவுக்கு பண்ற குரு சேவைனால கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை வந்து அது வார்த்தைகளால சொல்ல முடியாது. மனசு குளிர்ந்து போயிட்டான்னாக்கா எப்பேற்பட்ட விஷயம் மோட்சம் வரைக்கும் எல்லாம் கிடைக்கும். சபரி வந்து அவ்வளவு சர்வீஸ் பண்றாங்க, இருக்கிற முனிவர்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்படுத்துறா. எல்லாரையும் ரொம்ப அந்த அந்த ஆசிரமத்திலேயே வந்து சபரி இருக்கிறதுனால அவ்வளவு ஒரு எல்லாருக்கும் அனுகூலமா இருக்கா. எல்லா காரியங்களும் பண்ணி தரா. ரொம்ப சந்தோஷப்படுறா. எல்லாரும் இப்பவும் பிளஸ் பண்ணிட்டே இருக்கா சபரிய. அங்க வந்து ஒரு விரோதத்துக்கான ஒரு கொஞ்சம் கூட அதுக்கான டீஞ்சே அந்த இடத்துக்கு வரவே வராது சபரி இருக்கிறதுனால. சபரியோட ஹிருதயம் அந்த மாதிரி. அப்ப மத்தங்க முனிவர் வந்து அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி, இந்த பூ உடலை பூக்கறதுக்கு முன்னாடி அவர் சொல்றார், நீ கவலைப்படாதே சபரி, நீ இங்கேயே தபஸ் பண்ணின்று இந்த ஆசிரமத்துல இருந்து நின்று ராமன் லக்ஷ்மணான்னு வருவார் 2 பேரு. அவளோட தர்ஷனத்தினால உனக்கு எல்லாம் கிடைக்கும். அப்புறமா நீ வந்து இந்த உலகத்தை விட்டு நீ வந்து
விண்ணுலகத்துக்கு போலாம், மோட்சம் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறார். சோ பாட்டி வந்து அது ரொம்ப வயசாயிடுத்து. எல்லாம் அத்தனை வருஷ காலம் அந்த இதுல வந்து தியானம் சொல்லி கொடுத்திருக்காரு, ஜபம் எடுத்து வச்சிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்கா, பாடம் கேட்டிருக்கா, சர்வீஸ் பண்ணியிருக்கா. இப்படியே ஓடி போச்சு சபரியோட வாழ்க்கை ஃபுல்லா வந்து தபஸ் தான். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட இவர் மதங்க முனிவர் போய் கிட்டத்தட்ட 13 வருஷ காலம் அங்க அந்த ஆசிரமத்துல வெயிட் பண்றா. வெயிட் பண்ணினதுக்கு அப்புறமா ராமர் லக்ஷ்மணால் பார்த்தோன்னா அவளுக்கு கண்ணுல வெறும் தண்ணி தான் வருது, கண்ணீர் தான் வருது. தினம் என்ன நினைச்சுப்பாளாம், இன்னைக்கு வருவாளோ இன்னைக்கு வருவாளோன்னு சொல்லிட்டு தினம் வந்து அவளுக்காக பழங்கள்லாம் பறிச்சு வைக்கிறது, வாசல கோலம் போடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாளாம். அப்புறம் ராத்திரி வரைக்கும் ஆனோன்னா அந்த பழத்தெல்லாம் எடுத்து அணிலுக்கெல்லாம் போட்டுட்டு போயிடுவா. திரும்ப அடுத்த நாள் இப்படியே ஒரு நாளும் ராமர் லக்ஷ்மணனுடைய நினைவுக்காகவே அவளுடைய வருகைக்காகவே சபரி பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இப்ப வயசாகி போச்சு சபரி பாட்டிக்கு, ரொம்ப வயசாயிடுத்து. சோ அவள் அங்க இருக்கா. ராமர் லக்ஷ்மணால் வந்தோட அவளுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் அவளை நன்னா ரிசீவ் பண்ணிட்டு ராமருடைய பாதத்தை எடுத்து தன்னுடைய மடியில வச்சுட்டு அதெல்லாம் அமுக்கி விடுறா. விரல் சுடுக்கெல்லாம் எடுத்து விடுறா, நன்னா கால்லாம் அமுக்கி பிடிச்சு விடுறா. லக்ஷ்மணருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ணாவோட கால்கள் வந்து எவ்வளோ வலிய, எவ்வளவு இடத்த தாண்டி வந்திருக்கு, எவ்வளவு காட்டுப்பாதையில அலைஞ்சிருக்கு, சீதாமாவை தேடின்னு இருக்கிற ஒரு இதுல அவருக்கு அந்த கால் வலி கூட பெருசா தெரியல. இது எவ்வளவு பெரிய ஹித்தத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட அன்பு, ராமண்ணாவோட விராமம் ரெண்டும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் லக்ஷ்மணர். உடனே பாட்டி பேசவே இல்லை. பாட்டி பாட்டுக்கு காலை அமுக்கி விட்டுட்டு இருக்கா. நான் அமுக்கி விடட்டுமா, விடுங்க காலை, நான் நன்னா அமுக்கி விடு, அப்பெல்லாம் எந்த பேச்சும் கிடையாது. அப்புறம் லக்ஷ்மணருக்கும் விடுங்க உங்க காலை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு விடுறா. லக்ஷ்மணர் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வேண்டாம் வேண்டாம், நீங்க வந்து அண்ணாக்கே பண்ணுங்க அப்படிங்கிறாரு வந்து. பட் பாட்டி கேட்க மாட்டேங்கிறா. இல்ல இல்ல அப்படின்னோட ராமரும் சொல்றாரா, பாட்டி விட மாட்டா, லக்ஷ்மணா நீ கொடுத்துரு காலை அப்படின்ட்டு. சரின்னு லக்ஷ்மணருக்கும் கால் எல்லாம் நன்னா அமுக்கி விடுறா பாட்டி. எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா ராமர் நிறைய கேள்வி கேட்கிறார். நீங்க ரொம்ப நன்னா இருக்கேளா, உங்களுடைய மனசுல நன்னா சாந்தி நன்னா இருக்கா, நியமங்கள்லாம் நன்னா ஃபாலோ பண்ண முடியறதா, சௌச்சம் சந்தோஷம் எல்லாம் இருக்கா, வந்து ஈஸ்வர பிரணிதானாத்வா எல்லாம் நன்னா இருக்கா, எல்லாம் உங்களுடைய நீங்க பண்ண தபஸோட பலன்லாம் நீங்க அடைஞ்சுட்டேளா, உங்களுக்கு வந்து உள் பகைவர்கள் வெளி பகைவர்கள் யாரும் இல்லாம உங்களுடைய தபஸ்லாம் ஸ்மூதா நடந்துதா, வெளியில இருந்து நிறைய விஷயங்கள் நம்மள டிஸ்டர்ப் பண்ணலாம். ஒரு ஆசிரமத்துல இருக்கான்னா ஏதோ புலியோ சிங்கமோ ஏதாவது ஒண்ணு வரலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரலாம், வியாதி வரலாம், அந்த மாதிரி எல்லாம். இதே வந்து உள்ளுக்குள்ளார நமக்கு இருக்கக்கூடிய லேசினஸ், அகங்காரம், ஆஹாரம் நல்லா தபஸ் பண்றோம் எப்படின்னு நினைச்சோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. அதே சமயம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் இல்லாம இருக்கா, உங்களோட தபஸ்லாம் நல்லா பூர்த்தி ஆச்சு, பலன் கொடுத்துடுதா அப்படின்னு கேக்குறாரு வந்து. எனக்கு அதுக்கு பாட்டி என்ன தெரியுமா சொல்றா, எனக்கு இன்னைக்கு வந்து என்னுடைய தபஸோடைய பலன் வந்து முழுமையா எனக்கு பரிபூர்ணமா கிடைச்சுடுத்து. ஏன்னு கேட்டேன்னா ராமர் லக்ஷ்மணாரோட தரிசனத்தினால அப்படின்னு சொல்றா. நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எங்க குருநாதர் சொல்லிட்டு போனார் நீங்க 2 பேரும் வருவேள்னு சொல்லிட்டு. சோ இப்ப நான் வந்து என்னுடைய இந்த உடம்ப விட்டுட்டு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா பாட்டி. சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் லக்ஷ்மணால் வந்து ரொம்ப புரிஞ்சு போறா பாட்டியோட இது சொல்றதை கேட்டு. என்ன கான்பிடன்ஸோட சொன்னா, இல்ல இல்ல ஏதோ ஆயின்னு இருக்கு, நான் 13 வருஷமா நான் இவ்வளவு வெயிட் பண்ணேன் தெரியுமா உங்களுக்காக, நீங்க வரவே இல்லை, ஏன் இவ்வளவு நாள் ஆச்சா அப்படி இப்படிலாம் கேட்கவே இல்லை பாட்டி. பாட்டி வந்து ரொம்ப ஹாப்பியா என்ன பேசணுமோ அதான் பேசுவா. மௌனத்திலேயே இருந்திருக்கா நிறைய வருஷமா. அதனால சோசன் வேர்ட்ஸ் தான் வருது வாயிலேந்து. இவரே வந்து ராமரே வந்து ரொம்ப அழகா சாரு பாஷினி அப்படின்னு கூப்பிடுறாரு. ரொம்ப அழகாக பேசக்கூடியவளே. பாட்டி கொஞ்சம் தான் பேசினா, பேசின வார்த்தைகள் கான்பிடன்ஸோட தபஸோட பலன் கிடைச்சு கொடுத்தா அவங்களுக்கு அப்படின்னு அவங்கள பார்த்ததுல கிடைச்சு. என்ன அழகான வேர்ட்ஸ், சோசன் வேர்ட்ஸ். ரொம்ப அழகா பேசுறா பாட்டி. அவருக்கு காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு, சொல்ற விஷயமும் இனிமையா இருக்கு. பாட்டியோட தன்மை, பாட்டியோட லவ், பாட்டியோடைய பக்தி அதெல்லாம் சேர்ந்து ராமர் லக்ஷ்மணாளுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பாட்டியை பார்த்ததுல. அப்புறம் வந்து ஒரு அக்னி வளர்க்குறா பாட்டி. அதுல வந்து உட்கார்ந்து தன்னுடைய உடம்ப ஊத்துட்டு பூலோகத்தை விட்டு மேலோலகத்துக்கு போறா பாட்டி. பாட்டி மோட்சம் அடைஞ்சுட்டா சபரி பாட்டி. இதை வந்து இதுக்கு சாட்சியா இருந்தவா ராமர் லக்ஷ்மணாள். இந்த விஷயத்துல மாத்திரம் ராமர் வந்து மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லாம மோட்சத்துக்கு அவர் சாட்சியா இருந்தார்
அப்படின்னு சொல்றா. ராமர் லக்ஷ்மணன் வந்து சபரி பாட்டிக்கு ராமர் சொல்றா, இனிமே நம்மளுக்கு நல்ல காலம் தான் லக்ஷ்மணா, நீ ஒன்னும் கவலைப்படாத. ஏன்னு கேட்டா நம்ம சபரி பாட்டியை பார்த்துட்டோம் இல்லையா, அதனால இனிமே நம்மளுக்கு எல்லாம் நல்ல விதமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பாட்டியை வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பம்பா நதியில போய் வந்து இது பண்றா. பித்ரு தர்ப்பணங்கள்லாம் பண்றா. ஜட்டாயுவுக்கும் சேர்த்து எல்லா பித்ரு தர்ப்பணங்கள்லாம் பண்றா அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல வருது. சபரி தத்த பலாசனராம். சபரியினால் கொடுக்கப்பட்ட, தத்தன கொடுக்கப்பட்ட பல நிறைய பழங்கள்லாம் கொடுத்தா சபரி பாட்டி வந்து. அதுவும் என்னன்னா கடிச்சு கடிச்சு கொடுத்தான்னு வேற சொல்லுவா அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல இல்ல. ஆனா அவ்வளோ லவ் அந்த பாட்டிக்கு. அதாவது ஒரு பழம் கூட வந்து இப்ப நம்ம நாகப்பழம் சாப்பிடுறோம் அப்படின்னா 4 பழம் சாப்பிடும்போது ஒரு பழம் டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பழம் ராமருக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கடிச்சு பார்த்து சரியா இருக்கா அப்படின்னு அப்படி ஒரு பிரேமையா அந்த பாட்டிக்கு. அந்த மாதிரி கொடுத்தா அப்படின்னு சொல்லுவா வந்து. பல அசன ராம். அசனன்னா ஏற்றுக்கொண்டார், உண்டார் அப்படின்னு அர்த்தம். சபரி பாட்டியினால கொடுக்கப்பட்ட பழங்களை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீராமர். ராமருக்கும் சபரி பாட்டிக்கும் லக்ஷ்மணருக்கும் இப்படிதான் வந்து இந்த மாதிரிதான் அவளுடைய சந்திப்பு இருந்தது. ரிஷமுக பர்வதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவ இங்கே சபரி பாட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவ ரிஷமுக பர்வதத்துக்கு போறா அப்படின்னு பாக்குறோம். கபந்த பாஹுச்சேதன ராம், கபந்த பாஹுச்சேதன ராம். கபந்தன் அப்படிங்கிறவனுடைய கைகளை சேதனம் பண்ணினவர், வெட்டிய ராமர் அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தார். ஜட்டாயுக்கு எல்லா ஈமக்கிரியைகள்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா வெஸ்ட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கார் ராமரும் லக்ஷ்மணரும். நடந்து 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 போறா. பயங்கரமான ஒரு காட்டு பாதையா இருக்கு. அது வழியில போனா ஒரு பெரிய நிறைய கொடிய விலங்குகளும் பயங்கரமான பாம்பும், நடக்கவே கஷ்டமா இருக்கு. வழியெல்லாம் ஒரே கல்லு முள்ளுமா, ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட். உள்ள போறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு பாதையில போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு பயங்கரமான ஒரு கேவ் வருது. அதுல ஒரு பயங்கரமான டெவனஸ் இருக்கா. பார்க்கவே பயங்கர கோரமா இருக்கா. அவ பேர் அயோமுகின்னு. அவள் வந்து தொல்லை பண்றா. அவளை வந்து காதுகளையும் மூக்கெல்லாம் வெட்டி அமுச்சு விட்றா. அவ அலறின்னு ஓடி போயிடுறா. திரும்ப ப்ரொசீட் பண்றா. வந்துட்டு இருக்கும்போது வழியில பார்த்தா கபந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவமே சரியா இல்லாத ஒரு ஃபார்ம். ஆக்சுவலா வந்து ஒரு மனித உறவே இல்லை. இப்படி வந்து நம்மளுக்கு இப்ப மனுஷா இல்ல, கழுத்துலேருந்து இது வரைக்கும் இடுப்பு வரைக்கும் ஒரு ஃபார்ம், அவ்வளவுதான். அதுல ஒரு கண்ணு, ஒரு வாய், அப்புறம் 2 பெரிய கைகள். அது மட்டும் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அந்த ஃபார்ம். பயங்கர மலை மாதிரி இருக்கு. பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. ஒரு மாஸ் ஆஃப் ஃபேட், ஒரு மசில் மாத்திரம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு, இருக்கிற மாதிரி இருக்கு. பார்க்கவே கோரமா இருக்கு. பெரிய கண்ணு, கண்ணும் பார்க்கறதுக்கு ஒரே பயங்கர ரெட் கலர்ல பார்க்கவே பயங்கரமா இருக்கு. வயத்துல ஒரு பெரிய வாய் இருக்கு. இந்த வாயிலேருந்து நாக்கு வெளியில விட்டு விட்டு இப்படி லிக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம சில படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். பயங்கரமான ஒரு ஒரு இந்த மாதிரி ராட்சச படம், அந்த மாதிரி படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஓரளவு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் இதை இமேஜின் பண்றதுக்கு. பயங்கரமா இருக்கான் பார்க்கறதுக்கு. 2 கை, 2 கையும் எவ்வளவு லாங்க்கு வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டா 1 யோஜனை தூரம், அதாவது 14.5 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணும். அதை வச்சுன்னா வந்து அந்த சுத்தி கித்தி வர என்ன கிடைக்கிறதோ, புலியோ சிங்கமோ மானோ மயிலோ என்ன கிடைக்கிறதோ அதை கையால் எடுத்து அப்படியே வாய்க்குள்ளார போட்டுருவான். அதுதான் அந்த கபந்தன். அந்த கபந்தன் வந்து ராமர் லக்ஷ்மணர் வரதை பார்த்துட்டு அவ 2 பேரையும் தன்னுடைய கைகளால எடுத்து வாயில போட்டுக்கிறதுக்காக ஹோல்ட் பண்ணிட்டான். ராமரும் லக்ஷ்மணரும் பாக்குறா. லக்ஷ்மணன் சொல்றான், அண்ணா நீ எப்படியாவது இறங்கிட்டு இதுல இருந்து, நான் வேணா உள்ள போய்க்கிறேன்ட்டு. நம்ம எதுக்கு போகணும், அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் நம்ம வந்து இவனோட கைகளை வெட்ட வேண்டியதுதான் லக்ஷ்மணா. வா, எதுக்கு நம்ம கம்மியானோம், வா எடுன்னு சொல்லிட்டு, வாழ் எடுன்னு சொல்லிட்டு அவனுடைய கைகளை வெட்டிடுறா. வெட்டினோன்னு கபந்தன் கையிலேருந்து பயங்கரமா, வெட்டிய கையிலேருந்து பயங்கரமா ரத்தம் போறது. அப்ப கபந்தன் பேசுறான், நீங்க யாரு, எதுக்காக வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க வந்து இந்த மாதிரி தசரதரோட பசங்க, இவனோட ஒய்ஃப் சீதையை வந்து ராவணன் கூட்டின்னு போயிட்டான்னு சொன்னா. பட் ஆனா யாரு ராவணன், எங்க இருக்கான், அவனுடைய வேரபவுட்ஸ் என்ன, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்க 2 பேரும் ராமா லக்ஷ்மணால் அப்படின்னு சொன்னோன்னே கபந்தன் வந்து, ஓ நீங்க தானா அது, எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தன்யம், ரொம்ப ரொம்ப நல்ல நாள் எனக்கு இன்னைக்கு, அதனாலதான் நான் உங்களை பார்த்திருக்கேன். நான் வந்து ஆக்சுவலா வந்து நான் வந்து ஒரு கந்தர்வன். கந்தர்வன்னா அவளுக்குலாம் என்னன்னா ஒரு
வயோதிகமே வராது. வயசான காலம்ங்கிறதே கிடையாது. கந்தர்வர்கள் வந்து எப்பவுமே ரொம்ப அழகா இருப்பா பை நேச்சர். அவ உடம்புல இருந்து எப்பவும் சென்ட் போட்டுருந்த மாதிரியே நல்ல வாசனை வரும். நல்ல பூஷணங்கள்லாம் போட்டுட்டு இருப்பா. அவளுக்கு வந்து ஓல்ட் ஏஜுங்கிறதே கிடையாது. எப்பவுமே யூத்ஃபுல்லாவே இருப்பா. அப்புறம் அவளுடைய புண்ணிய காலம் முடிஞ்சோடனே டபால்னு தே வில் டிஸப்பியர். இந்த தனுங்கிற இந்த கந்தர்வனும் வந்து ரொம்ப ப்ரௌடானா அவளுக்கு என்னன்னா மனிஷா முனிவர்கள் இவாள்லாம் பார்த்தா கொஞ்சம் கீழா பாப்பா வாழும். ஸோ அதனால இந்த கந்தர்வன் என்ன பண்றான், எல்லாரையும் பழிச்சுட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு முனிவர், அந்த முனிவரை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணி பார்த்துட்டோம் இந்த கந்தர்வன். என்ன நீ உன் தலை என்ன எப்படி இருக்கு? அவருக்கு தலை கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸ்தூல ஷிரா அவர் பேரு. என்ன இப்படி தலை இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்றான். திடீர்னு வந்து பின்னாடியிலேருந்து வந்து பான்னு பயமுறுத்துறது அவரை. அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணினோன்னு அந்த முனிவர் வந்து என்ன பண்ணிடுறார், ஒரு சாபம் கொடுக்குறாரு அவனுக்கு. நீ வந்து இந்த மாதிரி பிசாசு மாதிரி சுத்தின்னு இருக்க வேண்டியதான். வந்து ஒரு பயங்கரமான ஃபார்ம் ஒன்னை பார்த்தாலே யாருக்கும் வேண்டி இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ரொம்ப கர்வமா இருக்கு இல்லையா கந்தர்வனா, நீ இப்படி இருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பேய் ஃபார்ம், பிசாசு ஃபார்ம் மாதிரி பார்த்தாலே நடுங்குற மாதிரியான ஒரு ஃபார்மை கொடுத்துட்டார். இவனுக்கு என்ன இன்னொரு ஒரு ப்ராப்ளம்னா, இந்த கந்தர்வன் வந்து அவன் வந்து பிரம்மா கிட்ட பயங்கரமா தபஸ் பண்ணி ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கான். என்னன்னா அந்த யுகம் முடியிற வரைக்கும் அவனுக்கு வந்து அவன் வாழ்ந்தாகணும். அவனுக்கு அவ்வளவு ஆயுசு காலம் வேற இருக்கு. ஐயோ எப்படிடா இந்த உடம்போடைய வாழ்ந்துட்டு இருக்கணும், சரி போவாழ்வோன்ட்டுன்னு அப்பயும் அவன் அடங்கல. சும்மா போய் எல்லார்கிட்டயும் அவன் வந்து வாலாட்டி பார்த்துட்டே இருக்கான். நம்மளதான் யாரும் கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே யுகம் வரைக்கும், போய் இந்திரன் கிட்ட போய் கொஞ்சம் வம்பிழுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்திரன் கிட்ட போய் போருக்கு நின்னான் வேலை இல்லாம. அப்ப இந்திரனோட பயங்கரமா ஒரு யுத்தம் நடந்த போது இந்திரன் என்ன பண்ணா, அவனுடைய தலை அவனுடைய தொடைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டான். கை மாத்திரம் கொடுத்தான். சரி இதை வச்சுன்னு நீ பொழைச்சுக்கோ, ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுண்டு இந்த யுகம் வரைக்கும் வாழ்ந்துன்று அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார் இந்திரன். உனக்கு எப்ப சாப விமோச்சனம்னா, ராம லக்ஷ்மணான்னு 2 பேர் வருவா. அவ வந்து எப்ப உன்னுடைய கைகளை வெட்டுறாளோ அப்ப உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் போயிடுறான். இவன் இங்க இருந்துட்டு இருக்கான் ராமலக்ஷ்மணால வெயிட் பண்ணி. எப்ப வந்து இந்த மாதிரி பகவான் வராரோ, வரும்போது நம்ம ஒத்தருக்கும் எத்தனையோ தப்பு பண்ணியிருப்போம். அதுல இருந்து ஒத்தரையும் காப்பாத்துறதுக்கா தனித்தனியால வரமாட்டார். ஒரு வாட்டி அப்படி அப்பியர் ஆனார் பூமியில அப்படின்னா பல பேருக்கு அதனால நன்மைகள் நடக்கும். அவர் கால்பட்ட சரணம் பட்ட இடத்துல எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பகவான் கால்பட்ட இடம், பகவானுடைய மூச்சு காத்துப்பட்ட இடம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமா அங்கேருந்து நிறைய மகான்கள் தோன்றுவா. அந்த நாடு ரொம்ப சுபிக்ஷமாகும். அதனால பல உலகத்துக்கே பிரயோஜனமாகும். அந்த மாதிரி எந்த இடத்துல பகவான் அவதாரம் பண்றாரோ, எங்கெல்லாம் வாசம் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான இடம். ஸோ இந்த கபந்தனுக்கும் இங்க வந்து இவாளால வந்து சாப விமோச்சனம் கிடைக்கிறது. அப்போ ராமர் லக்ஷ்மணர் கிட்ட கபந்தன் சொல்றான், நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய உயிரோட எரிச்சிருவோம், நீங்க விறகட்டையெல்லாம் கொண்டு வந்து என்னை எரிச்சிடுவோம். என்னால இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஆனா நீங்க வந்து எனக்கு எரிச்சு என்னை வந்து இந்த ஃபார்ம்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனப்படுவேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னோட தரையில அதுக்காக கூட ராமர் லக்ஷ்மணால் வந்து மரத்தை எல்லாம் கட் பண்ண மாட்டான். தரையில என்ன கிடக்கும் அந்த விறகு கட்டை, யானை வடிச்சிட்டு போன விறகு கட்டை அதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து ஒரு பெரிய குழி வெட்டி அதுல வந்து கபந்தனை உருட்டி அதுக்குள்ளார தள்ளி அதுக்கு நெருப்பு வைக்கிறான். நெருப்பு வச்சோன்னா பயங்கரமா எரிஞ்சு அப்பா பயங்கர ஸ்மெல் அடிக்கிறது. அந்த ஃப்ளஷ் எல்லாம் உருகி போய் அதுல இருந்து ஒரு ஃபார்ம், பியூட்டிஃபுல் ஃபார்ம், கந்தர்வன் வெளிப்படுறான். நான் தான் தனு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நமஸ்காரம் பண்றான். ரொம்ப அழகா இருக்கான், மாலையெல்லாம் போட்டுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கான். நிறைய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். அப்ப அவன் சொல்றான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க 2 பேரும் இப்போ ஒரு கஷ்டமான காலத்துல இருக்கீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவாதான் நீங்க 2 பேரும். ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு பொறாத காலமா இருக்கு. இந்த மாதிரி சீத்தை அபகரணம் பண்ணிட்டு போயிருக்கான் ராவணன். உங்களுக்கு இந்த விதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு 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 ஹெல்ப் கிடைக்கணும் அப்படின்னாக்கா இங்க வந்து நீங்க வந்து ரிஷ்யமுக பர்வதம் அப்படின்னு இருக்கு. இந்த ரிஷ்யமுக பர்வதத்துல வந்து சுக்ரீவன் அப்படின்னு ஒரு குரங்குகளோட ராஜா இருக்கான். அவன் வெறும் குரங்கு தானே அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. அவனை மாதிரி வந்து ஹெல்ப் பண்றவா யாரும் கிடையாது. அவனை மாதிரி ஒரு பவர்ஃபுல் பர்சன் யாரும் கிடையாது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அவனை கீழாலாம் நினைச்சுக்காதீங்க நீங்க. அவன் வந்து யார் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலையோ அவளுக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுவான்.
ரொம்ப தர்மத்துல அவனுக்கு வந்து அபிமானம் ஜாஸ்தி. ரொம்ப நல்லவன் இந்த சுக்ரீவன். சோ நீங்க அவன் கிட்ட போய் நீங்க பார்த்தேன்னா அவனை வந்து அவனுக்கு வந்து வாலியோட சண்டை. அதனால அவனுக்கு வந்து ராஜ்யம் போயிடுது. நீங்க அவனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி அந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தேள் அப்படின்னு சொன்னா உங்க 2 பேரால முடியும். நீங்க சின்ன பசங்க தானே. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இதுல பண்ணினேன்னு சொன்னாக்க அவன் வந்து உங்களுக்கு சீதைய கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கபந்தன் தனு சொல்றார். சொன்னோன்னே ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சரி நாங்க இப்படி போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமரும் லக்ஷ்மணரும் கபந்தனிடம் விடை பெற்று கொண்டு மேற்கொண்டு ஃபாரஸ்டுக்குள்ளார போறா. ரிஷ்யமுக பர்வதம் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். கபந்த பாகுச்சேதன ராம். இந்த நாமாக்களோட ஆரண்ய காண்டம் பூர்த்தியாருது. நம்ம ஒரு வாட்டி பாடிட்டு அதுக்கப்புறமா அடுத்த காண்டத்துக்கு போலாம். दंडका वन जन पावन राम, दुष्ट विराध विनाशन राम, शरभंग सुतीक्ष्णाशित राम, अगस्त्यानुग्रह वर्धित राम, गृध्रादिप संसेवित राम, पंचवटी तट सुस्थित राम, शूर्पणकार्तिविधायक राम, हरदूषणमुखसूदक राम, सीताप्रिय हरिणानुग राम, मारीचार्तिकृदाशुग राम, विनष्ट सीतान्वेषक राम, गृध्राधिपगतिदायक राम, शबरी दत्त फलाशन राम, कबंद बाहुच्छेदन राम, राम राम जय राजा राम, राम राम जय सीता राम, राम राम जय राजा राम, राम राम जय सीता राम। जय बोलो सीता वल्लभ रामचंद्र मूर्ति की जय।